லக்ஷ்மி ஆவிர்வாதத்துக்கு அப்புறம் தன்வந்திரி பகவான் ஆவிர்வாவம் ஆறார். அமிர்த கலசத்தை எடுத்துட்டு இதுக்காக தானே இவ்வளவு பெரிய அமிர்த மதனம் நடந்தது இல்லையா? தன்வந்திரி பகவான் ஆவிர்வாவம் ஆறார். தருணாம்புத சுந்தரஸ்ததாத்வம் நனு தன்வந்திரி ருத்திதோம்புராசேஹே அமிர்தம் கலசே வஹன்கராபியாம் அகிலார்த்திம் ஹரமாரு தாலயேஷ. ஏ குருவாயூரப்பா, நீங்க தானே கடைசியில தன்வந்திரி ரூபத்தை எடுத்துட்டு அமிர்த கலசத்தை எடுத்துட்டு வந்தேள். அமிர்த கலசத்தை எடுத்துன்னு வந்தேள். அந்த தன்வந்திரி எப்பேற்பட்டவர் அப்படின்னுட்டா சமஸ்த ஆர்த்தியையும் போக்கிடுறவராம் அவர். இன்னைக்கு நீங்க ஸ்ரீரங்கத்துக்கு போனேன்னா தன்வந்திரி பகவானுடைய சந்நிதியும் உண்டு. இன்னைக்கு பெருமாளுக்கு என்ன நைவேத்தியம் ஆனாலும் இந்த நைவேத்தியம் பண்ணுறதுக்கு முன்னாடி தன்வந்திரி பகவானுடைய பார்வையில வச்சுட்டு வந்து ஸ்ரீரங்கநாதனுக்கு நைவேத்தியம் பண்ணுவா. ஏன்னா அதுல ஏதாவது அபத்தியம் இருந்து கொடுத்துனா பெருமாளுக்கு வயிற்றுக்காகாம போயிடுமேங்கிறதுனால தன்வந்திரி ஒரு பார்வை பார்த்து அனுப்புவாராங்க. இது உகப்பா இருக்கும் ரங்கநாதனுக்கு. இப்படிலாம் ராமானுஜர் ஏற்படுத்தி வச்சிருக்க ஆச்சரியம். ரங்கநாதரையே காப்பாத்தின்னு உட்கார்ந்துருக்கிற ஒரு டாக்டர் உள்ள இல்லையா? இல்லை அங்கேயே அந்த குவார்டர்ஸ்குள்ளேயே இருக்க தன்வந்திரி சமஸ்த ஜனங்களுடைய ஆர்த்தியையும் போக்கிடுறவர். அதனால தன்வந்திரி பகவான் அமிர்தத்தை எடுத்துன்னு வந்தாரோ இல்லையோ, தேவாள்லாம் ஒரு பிளான் வச்சுட்டு இருந்தா. என்னன்னா அமிர்தத்தை நம்மளே பங்கு போட்டு விடலாம்னு. அவா மட்டும் என்னை அழைப்பமா, அவளுக்கு இதுக்கு மேல இன்னொரு பிளான் ஒன்று இருந்தது. அமிர்தம் வரட்டும் நம்ம பிடிங்கிட்டு ஓடி போயிடலான்னு அவ ஒரு பிளான் வச்சுட்டு இருந்தா. தன்வந்திரி பகவான் அமிர்தத்தை எடுத்துட்டு வந்தாரோ இல்லையோ, அசுரால் பிடிங்கிட்டு ஓடியே போயிட்டான். தேவாள் ஹான்னு வாயை பிளந்துட்டு நிற்கிறான். இந்த சமயத்துல தான் பகவான் பார்த்தான். பகவானுக்கு விளையாடுறதுக்கு தான் இப்ப சங்கல்பம் வந்து கொடுத்தேன். இந்த லீலையே விளையாட்டுக்காக தானே, விஹர்த்து காமா. அதனால பகவான் பார்த்தா ஆச்சரியமா மோகினி ரூபத்தை எடுத்துட்டு வந்துட்டான். ஷியாமாம் ருஜாபி வயசாபி தனு ததானி பிராப்தோசி துங்க குச்சமண்டல பங்குராம் த்வம் பீயூஷ கும்பகலகம் பரிமுச்ய சர்வே திருஷ்ணி திருஷ்ணாகுலா பிரதியயு த்வதுரோஜ கும்பே ஷியாமாம் ருஜாபி வயசாபி தனும் ததானி. ஆச்சரியமான ஷியாமளமான ரூபம். ஷியாமானாலும் ஷியாமஹானாலும் ஒண்ணுதானே. காளானா என்ன அர்த்தம், காளினா என்ன அர்த்தம், ரெண்டும் ஒண்ணுதான். கிருஷ்ண இல்லையா? அது போல ஷியாம வர்ணத்துல வந்திருக்கா. ஷியாமன் தான் ஷியாமாவா வந்திருக்கா இங்க. ஷியாமாம் ருச்சாபி வயசாபி தனும் ததானி. ரொம்ப ஆச்சரியமான பிராப்தோசி துங்க குச்ச மண்டல பங்குரம். அழகான திவ்யாபரணங்களை பூஷிச்சென்று ஒரு ஸ்திரீ ரூபத்தை எடுத்துன்னு பகவான் வந்திருக்கான். இதுக்குதான் மோகினி அவதாரம்னு பேர். அப்படி தழுக்கிண்டும் குலுக்கிண்டும் இவள் வர ஜோர பார்த்துட்டா அசுரங்களா ஹானுவா, யாரு இது, யாரு இது, யாருங்கிறா. இப்ப அமிர்தத்தோட ஸ்மரணம் எல்லாம் மறந்தே போயிடுச்சு. இந்த அமிர்தம் கிடைச்சதுக்கு அப்புறம் இந்த அமிர்தத்தை பத்தி யார் ஸ்மரிக்க போறா? அதனால அவ என்ன பண்ணினா, மொள்ள அவகிட்டக்க வந்தா அவளோட ஏதாவது பேச்சு கொடுக்கணுமே, அவளை கொஞ்ச நாள் இப்ப இங்க இருக்க வைக்கணும். இவளை ஏதாவது ஒரு ஜோலி கொடுத்து இவளை இங்க இருக்க வச்சா இருப்போம், இல்லைன்னா கிளம்பி போயிடுவோம் அப்படியே. அதனால பீயூஷ கும்பகலகம் பரிமுச்சிய சர்வே. இந்த இடத்துல பட்டத்திரி சொல்றார், இந்த அமிர்த விஷயத்துல ஒரு கலகத்தை உண்டு பண்ணணுங்கிறதுக்காகவே நீர் இந்த ரூபத்தை எடுத்துட்டு வந்தீரே, அவ கவனத்தை எல்லாம் உண்மை மேல திருப்பினீரே அப்படின்னு குருவாயூரப்பனை பார்த்து சொல்றார். அவ எல்லாம் உள்ள பேச்சு கொடுக்கிறா. காத்வம் மிருகாட்சி விபஜஸ்வ சுதாமி மாமிதி ஆரூடராக விவசான் அபியாச்சதோமூன் விஸ்வஸ்யதே மயி கதம் குலடாஸ்மி தைத்யா இத்யாலபன்னபி சுவிஸ்வசிதான்னதானி. இவள் கிட்டக்க என்ன பண்ணினா உள்ள வரா. அம்மா நீ யாரு, அழகா இருக்கியே பாக்குறதுக்கு. காத்வம் மிருகாட்சி, மான் போன்று இருக்கேடி உன்னுடைய கண்கள், உன்னுடைய நட உன்னுடைய இடை சிறுத்து இருக்கு இல்லையா, அதனால அது ஏதோ கொடி போல தெரியறது எங்களுக்கு. அது இடையா மின்னல் கொடியா? என்ன நட அது, அன்னபக்ஷி தோத்து போயிடும் போல இருக்கே உன்னுடைய நடைய பார்த்துட்டா. அம்மா நீ இந்த உலகத்தை சேர்ந்தவள் தானா இல்ல வேற லோகத்தை சேர்ந்தவளா, நீ யாருன்னே தெரியலையே. சித்த நேரத்துக்கு முன்னாடி மகாலட்சுமின்னு ஒருத்தி வந்தா, எங்களுக்கு என்னமோ ஒன்ன பார்த்துட்டா அவள் சக்கியோன்னு தோன்றது. இல்ல அவ தங்கையா நீ, அப்படியே இருக்கியே பாக்குறதுக்கு. அவ சொல்றாளாம், பாகவதம் சொல்றது, நான் அந்த அந்த ஸ்ரீன்னு ஒருத்தி வந்தாலே அவளோட தோழி அப்படின்னு சொல்லிக்கிறாளாம். தாம் ஸ்ரீ சகி. உடனே இந்த இடத்துல அசுராள் சொல்றா, இனி யாரா வேணா இருந்துட்டு போ, ஆனா நல்ல வேளை எங்கள் மத்தியில வந்தையே.
ஆத்துல 10 புருஷா இருந்தாலும் கூட ஒரு சாதம் போட்டுக்கணும் அப்படின்னு விட்டா அது முடியாத வாழால. அதுக்கு புருஷ ஸ்வபாவம் ஒத்து வராது. ஒரு பொம்மநாட்டி இருந்துட்டா நீ எல்லாத்தையும் சமைச்சு வச்சுட்டா அவகிட்ட கொடுத்துட்டான்னா அவ அழகா பார்த்து விதரணமா பரமாறிடும். இந்த அமிர்தத்தை பங்கு போட்டுக்கிறதுல எங்களுக்குள்ள ஏதாவது ஒரு பேத புத்தி வந்துட போறோங்கிறதுனாலதான் நீ வந்திருக்கியோ என்னமோ. அதனால விபஜஸ்வ சுதாமிமாம் இதி, அதனால எங்களுக்கு நீ பந்தி பரமாறி விடுறியா, எங்களை உட்காந்து வச்சு பரமாறி விடுறியா. ஏன்னா புருஷாளுக்கு என்னதான் சொல்லி இதெல்லாம் வரவே வராது. ஒரு பொம்மநாட்டி கையில இத்தூண்டு கறியை கொடுத்துட்டா கூட அவ என்ன பண்ணுவா, அதை வித்தரணமா போட்டுண்டு போற வியாஜத்துல அதை அழகா பார்த்து வித்தரணமா பரமாறிவிடும். இத்தூண்டு கிண்ணத்துல கறி இருந்தா கூட அதை எப்படி வித்தரணமா 10 பேருக்கு போடணும் ஒரு பொம்மநாட்டிக்கு தான் தெரியும். அதனால எங்களுக்குள்ள வேதம் வந்து விடப்படாதம்மா, நீ எங்களுக்கு பரமாறிவிடும், எங்களுக்கு பார்த்து பரமாறிவிடும் அப்படின்னு சொல்றதே அவ சொல்றா. அதெல்லாம் சரிதான், நீங்க வந்து எங்கிட்ட இதை கொடுத்ததுக்கு அப்புறம் நீ ஏண்டி இப்படி நடந்துக்கிறேன்னு என்னை பார்த்து கேட்கக்கூடாது. என்னை நம்பிதானே தரேன். நீங்க என்னை முன்ன பின்ன தெரியாது, உங்களுக்கு முன்ன பின்ன தெரியாத ஒரு ஸ்திரீ கிட்டக்க நம்பி இவ்வளோ பெரிய பொறுப்பை ஒப்படைக்கப்படாது. ஒப்படைச்சுட்டேன்னா அதுக்கப்புறம் என் நடத்தையை பத்தி கேள்வி கேட்கப்படாது. அதுக்கெல்லாம் ஒத்துக்கிறதா இருந்தா நான் வரேன், இல்லைன்னுட்டா நான் கிளம்புறேன். மோதாத் சுதா கலசமேஷு ததத்சு சத்தோ துஷ்சேஷ்டிதம் மம சஹத்வமிதி ப்ருவான பங்கி பிரபேத வினிவேஷித தேவதைத்ய லீலா விலாசகதிபி சமதா சுதம் தாம். இந்த இடத்துல மோதாது சுதா கலசமேஷு ததத்சு சாத்வம், அவள்லாம் பரம சந்தோஷப்பட்டு அந்த அமிர்த கலசத்தை அவர்கிட்ட கொடுத்து சொல்றா, நீ என்ன பண்ணினாலும் எங்களுக்கு சந்தோஷம். ஏதோ அமிர்தம் பரமாற நாளைக்கு நீங்க நிப்பையோனோ அதுவே எங்களுக்கு போதும். வாஸ்தவத்துல தேவாள் அமிர்தத்தை சாப்பிட்டாளா, அசுராள் அமிர்தத்தை சாப்பிட்டாளானா? அசுராள் தான் அமிர்தத்தை சாப்பிட்டா, 6ஆம் அமுதத்தை சாப்பிட்டா இல்லையா. அவளுடைய மனசு இப்ப எங்க போறதுன்னா இந்த 6ஆம் அமுதன் கிட்டக்கு தானே போறது. அந்த அமிர்தன் எம்மாத்திரம் இச்சுவை தவிர யான் போய் இந்திரலோகமாலும் அச்சுவை பெறணும் வேண்டேன்னு சொன்னார் தொண்டடி பொடியாழ்வார். அப்படிப்பட்ட ஒண்ணு இங்க அமிர்தத்தை பரமாறத்தை இந்த அமிர்தத்தை பார்ப்பாளா, இந்த அமிர்தத்தை பார்ப்பாளா? அசுராள்லாம் எப்படி சிரிக்கிறா, அவ எப்படி பார்க்கறா, அவ என்ன கடாட்சம் பண்றா, எப்படி நடக்கிறா அப்படின்னு அதை ரசிக்கிறா. 6ஆம் அமுதே அடியேனுடலம் நின்பால் அன்பாயே நீராய் கரைய உருக்குகின்ற நெடுமாலே நம்மாழ்வார் பாடுறார். கும்பகோணத்துல இருக்கிற பெருமாளுக்கு 6ஆம் அமுதன்னு பேர். அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா? குடிச்சு போறாதுன்னு அர்த்தம். நீ இந்த அமிர்தத்தை கூட எத்தனை சாப்பிட முடியும், ஆனா இந்த அமிர்தத்தை சாப்பிட்டு போறோம்னு தோணவே தோணாது. அவன் கதாமிருத்தம் காதுக்கு அமிர்தம், அவனுடைய ரூபமோ கண்ணுக்கு அமிர்தம், அவனுடைய நாமா வாக்குக்கு அமிர்தம், அவனுடைய குணம் அவனுடைய ஸ்மரணமே மனசுக்கு அமிர்தம். எதுவும் போரும்னு தோணவே தோணாதே. 6ஆம் அமுதம் பர்யாப்தம்னு தோணவே தோணாது. அதனால இந்த இடத்துல அவள் என்ன பண்றா, தன்னுடைய வீலா விலாசங்களால இவர்களை மயக்கி தேவாளுக்கு மட்டும் பந்தி பரமாறிண்டு வரா. இதை ஒரே ஒரு அசுரன் கவனிச்சா, அவன் மட்டும் சூரிய சந்திராளுக்கு மத்தியில் போய் உட்காந்துட்டான். ஏன்னா நமக்கு கிடைக்கவே மாட்டேங்கிறது. அவளுக்கு மட்டும் பரமாறிண்டு வரா, நம்மளை பார்த்து ஏதோ சிரிக்கிறா, அப்படி ஏதோ தழுக்கிறா குலுக்கிறா, அவளுக்கு தானே போட்டுண்டு போறா அப்படின்னு இவன் ஒருத்த மட்டும் ஸ்வர்பானுன்னு பேரு இவனுக்கு. இவன் என்ன பண்ணினா, சூரிய சந்திராளுக்கு மத்தியில் போய் உட்காண்டான். பகவான் அமிர்தத்தை அவனுக்கும் போட்டுட்டான். சரி போனா போறது சாப்பிடணும். ஆனா இந்த தேவாலாம் பிரபோ ஸ்வர்பானோ பிரபோ ஸ்வர்பானோன்னு கத்தினான். சரி அப்புறம் என்ன ஒன்றும் தெரியாதவனை போல வந்து ஆப்பையார இவனுடைய தலையில ஒரு போடு போட்டான். தலை தனியா எடுத்து உடம்பு தனியா எடுத்து. ஆனாலும் பகவான் அவனை கைவிடல. இதை ரெண்டையும் சாயா கிரகமா ராகு கேத்துன்னு பண்ணிவிட்டான் பகவான். இதுதான் ராகு கேத்துன்னு ஆச்சு. அதுவும் சாமானியம் இல்லை. எந்த ஸ்தானம் கொடுக்குறான்னா, ராகு வந்து ஞானகாரகன், கேத்து மோக்ஷகாரகன். ராகு புக்தி கேது புக்தி இருந்து ஒருத்தன் கிளம்பினான், ஆனால் அவளுக்கு ஞான வைராக்கியம் சித்திச்சு மோட்சம் போயிடுவா அப்படின்னு அதுக்கு அதிபதியா அவளை பண்ணினான் பகவான். மோகினி அவதாரம் பண்ணி தேவாளுக்கு அமிர்தத்தை விபாகம் பண்ணி கொடுத்ததுனால தேவாளுக்கு பலம் கூடிடுத்து. திருப்பி தேவாசுர யுத்தம் நடக்கிறது. அந்த சமயத்தில் அசுர சக்கரவர்த்தி பலிதானே, பலி கீழே விழுந்துட்டான். ஆனாலும் சுக்கராச்சாரியர் என்ன பண்ணிவிட்டார், மிருத சஞ்சீவினிங்கிற வித்தை அவர் வச்சுருக்கார். இவாள்லாம் எப்படி அமிர்தம் வச்சுருக்காளோ, அசுரால பொழைக்க வைக்கிறதுக்குன்னு ஒரு வித்தையை சுக்கராச்சாரியர் வச்சுருக்கார். மிருத சஞ்சீவினிங்கிற வித்தையால பலியை பொழைக்க வச்சுட்டார். இது ஒரு பக்கம் இருக்கட்டும். மோகினி அவதாரம் இப்போ ரொம்ப ஃபேமஸ் ஆயிடுச்சு. கைலாசத்தில் இருக்கிறவா கூட அடிக்கடி இப்போ அதை தான் பேசிக்கிறாளாம். பார்வதியே சொல்றா, எங்க அண்ணா ஏதோ அப்படி ஒரு ரூபம் எடுத்தாராமே, அப்படி ஒரு அவதாரம் பண்ணினாராமே அப்படின்னு சொல்லின்னு இருக்கா. ஆராமசீம நிஜ கந்துக காதலீல
லோலாயமான நயனாம் கமனீம் மனோஜ்ஞாம். பரமேஸ்வரனுக்கே அந்த மோகினி அவதாரத்தை பார்க்கணும்னு ஆசை வந்தது. பரமேஸ்வரனே வைகுண்டம் போய் பகவான் இடத்துல பிரார்த்திச்சுக்கிறார், நீங்க அசுராளுக்காக ஒரு மோகினி அவதாரம் பண்ணல, எனக்காக அந்த ரூபத்தை திருப்பி காண்பிக்கப்படாதா அப்படிங்கிறத சட்டுன்னு பகவான் மறைஞ்சு போனான். மோகினி ரூபத்தோட அங்க ஓடுறான். ஆராம சீம நிஜ கந்துக காதலீல லோலாயமான நயனாம் கமனீம் மனோஜ்ஞாம் த்வாமேஷ வீக்ஷ விகலத்வசனாம் மனோபூ வேகாத் அனங்க ரிபுரங்க சமாலிலிங்க பூயோபி வித்ருதவதிம் உபதாவ்ய தேவோ வீர்ய பிரமோக்ஷ விகசத் பரமார்த்த போதா त्वत्मानिनस्तव महत्वम् उवाच देव्ये तद्रा तत्तादृशस्त्वम् अभवत् निकेतनाथ. திடீர்னு பகவான் அந்த மோகினி ரூபத்தை காண்பிக்கிறான். ஆச்சரியமான கேசபாரம், அதில் மல்லிகா முல்லை முதலிய புஷ்பங்கள்லாம் சூட்டிண்டு, விஷாலமான அழகான லலாட்டம், அதில் அழகான திலகம், எள்ளுப்பூ போன்ற நாசி, அழகான கொவ்வை பழம் போன்ற அதரங்கள், அப்படி ஆச்சரியமான ரூப லாவண்யத்தோட அங்க அப்படி ஒரு மான் போல குதிச்சு அந்த மோகினி ஓடுறத பார்த்து பரமேஸ்வரன் தன் வசம் எழுந்துட்டார். இந்த இடத்துல மெனக்கெட்டுன்னு சொல்றார், யாரு தன் வசம் எழுந்தார்னா யார் மன்மதனையே பஸ்மம் பண்ணினாரோ அப்படிப்பட்ட பரமேஸ்வரன் இந்த ரூபத்தை கண்டு மோகிச்சு போயிட்டார். சமாலிலிங்க மோகினி அவதாரத்தில் இருக்கிற பகவான தன்வசம் எழுந்து பரமேஸ்வரன் காடாலிங்கனம் பண்ணிட்டார் பிரேமையால. இப்படி ஒரு ரூபமா அப்படின்னு. ஏன்னா ராமாயணத்துல ராமர் அப்படியே வந்துட்டு இருக்கார், தண்டகாரண்யத்துக்குள்ள பிரவேசிக்கிறார். அந்த ரூபத்துடைய லாவண்யத்தை பார்த்துட்டு தண்டகாரண்ய ரிஷிகள்லாம் நினைச்சா நம்ம ஒரு சீதையா இல்லாம போயிட்டோமே இந்த ரூபத்தை கட்டிக்கிறதுக்குன்னு நினைச்சா. பத்ம புராணம் சொல்றது அவள்லாம் தான் கோபிகைகளை அவதாரம் பண்ணினாங்க. இது காமத்தால ஏற்படுற ஒரு ஆக்ரகம் இல்லை, பிரேம. அந்த ரூபத்தை பார்த்துட்டா யாருக்கு கட்டிக்கணும்னு ஆசை வராது இல்லையா? ஆறார் ஆசைப்படார்னு கேட்கலையா? அதனால இந்த இடத்துல பரமேஸ்வரனே பார்த்து மோகிச்ச ரூபம் அப்படின்னு சொல்லி இந்த இடத்துல தத்தாதிருஷம் அபவாத் நிகேதநாதா, ஹே அப்பேற்பட்ட குருவாயூரப்பா என்னை ரட்சிக்கணும் அப்படின்னு சொன்னார். வாமனாவதார சரித்திரத்தை ஆரம்பிக்கிறார். சக்ரேன சம்யதி ஹதோபி பலிர் மகாத்மா சுக்ரேன ஜீவித தனுஹு கிரதுவர்திதோஷ்மா விக்ராந்திவான் பயநிலீன சுராம் த்ரிலோகிம் சக்ரேவ சேஷ தவ சக்கர முகாத் அபீதஹ. சக்ரேன சம்யதி ஹதோபி பலிர் மகாத்மா. இந்திரனால அடிக்கப்பட்டு கீழே வீழ்த்தப்பட்டுட்டான் பலி. ஏன்னா தேவாள்லாம் அமிர்தம் சாப்பிட்டா இல்லையா, அதனால பலம் குருந்தினவர்களா போயிட்டா. ஆனாலும் சுக்கிரர் என்ன பண்ணினார், பலியை பழைக்க வச்சுட்டார். சுக்கிரருடைய துணை கொண்டு பலி ஒரு பெரிய யஜ்யம் பண்ணினான். அந்த யஜ்யத்துல பகவானை சந்தோஷப்படுத்தினான். தேவாள்லாம் கொஞ்சம் அமிர்தத்தை சாப்பிட்டு பகவானை மறந்துட்டான். இந்த சமயமா பார்த்து பலி பகவானை பிடிச்சுட்டான். பகவானுக்கு பாரபட்சம்ங்கிறது கிடையாது. சப்தமஸ்கந்தத்துடைய ஆரம்பத்திலேயே பார்த்தோம், தேவாள் அசுராளுங்கள பாரபட்சம் பகவானுக்கு கிடையாது. தன்னை ஆசிரிச்சவாளை சம்ரட்சிக்கிறதுன்னு வச்சுருக்கான் பகவான். அதுக்கு பாக்கியம் பண்ணியிருக்கணும். பலி அந்த யஜ்யத்துல பகவான ஆராதனம் பண்ணினதுனால அந்த யஜ்ய குண்டத்திலிருந்து எடுக்க எடுக்க அம்புகள் வரக்கூடிய அம்புரா துணியும், திவ்யமான தனுசும், திவ்யமான ரதமும், திவ்யமான கவச்சமும், திவ்யமான சங்கமும், திவ்யமான அஸ்திரங்களும் இதத்தனையும் அவருக்கு யஜ்யத்திலிருந்து பகவத் பிரசாதமா கிடைச்சது. பலி அந்த கவச்சத்தை பூட்டின்டான், ரதத்துல ஏறிண்டான், சங்கத்தை எடுத்துட்டா, தனுசை எடுத்துட்டா, அம்புரா துணியை மாட்டின்டான். அந்த சங்கத்தை துவானம் பண்ணிட்டு அவனுடைய ரதம் மேல கிளம்பித்து யுத்தத்துக்கு அவசியமே ஏற்படலை. அந்த சங்க துவனியை கேட்டே தேவலோகம் கட 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 கடன்னு ஆட ஆரம்பிச்சு விடுச்சு. தேவாள்லாம் கொஞ்சம் பகவானை மறந்துட்டான். பகவத் ஆராதனை பண்ணணும் இல்லையா? துஞ்சும் போது அழைவின் துயர்வரின் நினைவின் இல்லையே சொல்வதும் நன்று அப்படின்னு திருமங்கை ஆழ்வார் சொல்றார். துஞ்சும் போதுன்னா கஷ்டம் வரத்தை தாராளமா சொல்லு, கண்டிப்பா சொல்லித்தான் ஆகணும். பெரிய இடர் வருதுன்னா அப்ப நீ சொல்லாம வேற எப்ப சொல்ல போற? இல்ல சார் இடரே இல்லை, ஒரு துன்பமும் இல்லை, இப்ப நான் சௌக்கியமா இருக்கேனா, இப்ப நன்னா சொல்லலாமேங்கிறது. அப்பவான அடி வைத்த பிடிச்சுன்னு சொல்லணும். ஐயோ என்ன நடக்க போறதோ என்ன நடக்க போறதோன்னு சொல்லணும். உன்னை பகவான் சௌக்கியமா வச்சிருக்கிறதே எதுக்குன்னா நன்னா பக்தி பண்றதுக்காக. ஒரு சில பேர் என்ன சொல்லுவானா, நான் பக்தி பண்றது நன்னா இருக்கிறதுக்கான்னு சொல்லுவா. அதை இப்படி திருப்பி போடணும். நம்ம நன்னா இருக்கிறது எதனாலேனா உன்னை நிশ্চিந்தையா பக்தி பண்றதுக்காக அப்படி வச்சிருக்கான் பகவான். அடுத்த வேளைக்கு ஆகாரத்துக்கு என்ன பண்ணுவோம்னு தெரியலன்னா உன்னால ராமான்னு சொல்ல முடியுமா? அதனாலதான் ஷால்யண்ண ஷட்ரச திந்து திருப்தவனாகி கிருஷ்ணாயன பாரதே. உன்னை பகவான் சௌக்கியமா வச்சுருக்கானோ 6 வேளை சாப்பிடு, 3 வேளை கூட வேண்டாம், 6 வேளை சாப்பிடு. ஆனா சாப்பிடறதே ஒரு கவளம் போட்டுக்கிறதையும் கிருஷ்ணான்னு சொல்லிட்டு போட்டுக்கோயே.
உனக்கு ஒண்ணு கல்யாணம் பண்ணிக்க வேண்டான்னு சொல்லல, ஒரு கல்யாணம் பண்ணிக்கோ, சௌக்கியமா இரு. பத்னியோட சேர்ந்து நீ சரச சல்லாபம் பண்ணிட்டு இருக்கிறதை கூட பத்னியை போய் அவ பேரை சொல்லி கூப்பிடாத, கிருஷ்ணா அப்படின்னு சொல்லி கூப்பிடுனேன். ஏன்னா ஸ்திரீகளை ராமா கிருஷ்ணான்னு சம்போதனம் பண்ணலாம் சம்ஸ்கிருதத்துல. அப்படியான கிருஷ்ணனாமா வாயில வராதான்னு கேட்கிறார். குழந்தை எடுத்து கொஞ்சரே இல்லையா, கந்தன பிகி பிகி டூ அபி முத்தா டூத்த கிருஷ்ணாயன பரதே. இதை விட யாரும் சொல்லி தருவா? கந்தனா குழந்தைய, அந்த சின்ன பையனை எடுத்து அப்படியே என் கண்ணா அப்படிங்கிறதே கண்ணான்னு சொல்லிட்டேன், கிருஷ்ணான்னு சொல்லிட்டேன். அப்படி முத்தாடுவையோனோ உன் சம்சாரத்துல இருந்தபடி நாமகீர்த்தனம் பண்ணின்றேன். ஏன்னா சம்சாரம் போயிடும். சம்சாரத்தை விட முடியாது, நாமத்தை பிடிச்சுக்கோ. விட வேண்டியது தானே விட்டுடும். உன்னை சௌக்கியமா வச்சிருக்கானா சௌக்கிய காலத்துல பக்தி பண்ணணுங்கிறதுக்காக தான் சௌக்கியமா வச்சிருக்கான். சௌக்கிய காலத்துல மறந்துட்டு துக்க காலத்துல போய் பகவானை போய் திட்டின்னு இருக்கிறத விட சௌக்கிய காலத்திலையும் கீர்த்தனம் பண்ணிட்டு துக்கம்ங்கிறது ஒண்ணு வரவே வராது இல்லையா? அதனால தேவாள்லாம் மறந்து போனா, அசுரால் அந்த சமயத்துல பிடிச்சுட்டா, பகவான் அவளுக்கு அனுகிரகத்தை பண்ணிவிட்டான். இப்ப என்ன ஆச்சு அப்படின்னுட்டா, இப்படி கிளம்பினான் இல்லையா, அங்க போய் தன்னுடைய ராஜ்யத்தை ஸ்தாபிச்சுட்டான். தேவாள்லாம் இங்கேயோ ஒளிஞ்சுனுட்டா பலிக்கு பயந்துட்டு. அமிர்தத்தை சாப்பிட்டும் கூட பகவத் கிருப்பையான சம்பாதிச்சுருக்கிற தேஜஸா இருக்கிறதுனால பலி அவளால ஒன்றும் பண்ண முடியல. தேவாள்லாம் அனாமதேயமா இங்கேயோ போய் ஒளிஞ்சுட்டு இருக்கா. அதித்தி தேவி தேவாளோட அம்மா, அவளுக்கு ரொம்ப சிரமம். ஒரு சமயம் கஷ்யபர் ஆத்துக்கு வந்தார். கஷ்யபர் விசாரிக்கிறார் அதித்தியா, அம்மா என்ன எல்லாம் சௌக்கியமா இருக்கியா? ஆசிரமத்துல அதித்தி சத்காரங்கள், துளசி பூஜை, கோ பூஜை, நம்ம அக்னிஹோத்திர சாலையில் இருக்கிற அக்னிக்கெல்லாம் இந்தனம் போட்டுண்டு இல்லையா, உபாசனத்துக்கு உபாசனாக்னிக்கு இந்தனங்கள்லாம் போட்டுண்டு இதெல்லாம் ஒழுங்கா பண்ணிட்டு இருக்கியா? எல்லாம் சரியா நடக்கிறதா? அதித்தி சொல்றா, அதெல்லாம் குறைவில்லாமல் நடக்கிறது. ஆனா ஒன்னே ஒண்ணு, நம்ம குழந்தைகள் சௌக்கியமா இல்லை. நம்ம குழந்தைகள்லாம் எங்கேயோ ஒளிஞ்சுட்டு இருக்கா. அதித்தி பிள்ளைகள் தான் தேவாள், திதி பிள்ளைகள் அசுராள். கஷ்யபர் தான் அப்பா, இவாளுக்கு அவர் தான் அப்பா, அவளுக்கும் அவர் தான் அப்பா. உடனே கஷ்யபர் பார்த்தார், இதுக்கு உனக்கு ஒரு சொல்யூஷன் சொல்லணும்னா வைராக்கியத்தை தான் சொல்லணும். ஏன்னா ஒரு சமயம் கஷ்டமும் வரும், ஒரு சமயம் சௌக்கியமும் வரும். சௌக்கியம் கஷ்டம்ங்கிறது பிரபஞ்சத்துல மாறி மாறி வர்றதுக்கு காரணமே என்னன்னா, நிலையில்லாதது பிரபஞ்சம், நிலையானது பகவான் உனக்கு காண்பிச்சு கொடுக்கறதுக்கு தான். யார் யாரோ ஜீவன்கள் எந்தெந்தவோ சரீரத்தை எடுத்துட்டு இந்த ஜென்மால அப்பான்னு வருது, இந்த சமயத்துல குழந்தைகள்னு வருது. இவாளுக்கும் நமக்கும் பூர்வோத்தர சம்பந்தம் என்னன்னு தெரியாது. ஏதோ ஒரு கர்மா நம்மளை அப்படி பந்தப்படுத்தி வச்சிருக்கு. ஆனாலும் இந்த குடும்பத்தை பகவான் ஏற்படுத்தி கொடுத்துருக்கான்னா, தார்மீகமா அந்த குடும்பத்தை எப்படி நடத்தணுமோ நடத்திண்டு, அந்த குழந்தைகளுக்கு உண்டான தார்மீகமா என்ன பண்ணணுமோ அதை பண்ணிண்டு, அந்த குழந்தைகளுக்கு பகவத் பக்தியோ குரு பக்தியோ சத்சங்கத்தையோ காண்பிச்சு கொடுத்துட்டோ, ஒரு லெவலுக்கு மேல ஒரு பசு கண்ணுக்குட்டியை கூட அந்த பசு என்ன பண்றது, பால் கொடுக்கறத நிறுத்திட்டு இனிமேல் ஒன் காரியத்தை நீ பார்த்துக்கொண்டு அனுப்பிச்சு விடுறது. புதுசா பிறக்கிற கண்ணுக்குட்டிக்கு மட்டும்தான் பசு பால் கொடுக்கும், தெரியுமா? அந்த விவேகம் ஒரு பசுவுக்கு இருக்க, மனுஷாளுக்கு இருக்க மாட்டேங்குது. ஒரு லெவலுக்கு மேல அவ வாழ்க்கையை பார்த்துக்கட்டும், எல்லாரும் நன்னா இருக்கட்டும்னு ஒரு பிரார்த்தனை பண்ணிக்கலாம். மேல போட்டு ஈசிக்கப்படாது, எதுலையும் ஜாக்கிரதையா இருக்கணும். அப்புறம் அவ அழறதுக்கெல்லாம் நீ எழுதுண்டு, அவ சிரிக்கிறதுக்கெல்லாம் நீ சிரிச்சுண்டு, அப்புறம் அவ சிரிக்கணுமேனு நீ அழுதுண்டு, இதெல்லாம் வேண்டாம். இது அனர்த்தம் இல்லையோ? இதெல்லாம் நீ எது வரைக்கும் கவலைப்படுவேன்? பேரங்கல்யாணத்துக்கு கவலைப்படுவியா? அப்புறம் கொள்பேரங்கல்யாணத்துக்கு கவலைப்படுவியா? அப்புறம் 7 பேரை மேக்ஸ்ல 100க்கு 100 வாங்கணும்னு அஸ்வத்த பிரதட்சணம் பண்ணிட்டு இருப்பியா? இதெல்லாம் அவித்தியே இல்லையோ? ஒரு லெவலுக்கு மேல வைராக்கியம் வர வேண்டாமோ? அப்படின்னா யாரையும் தள்ளணும்னு அவசியம் இல்லை, எதுலையும் படாம இருக்க தெரியணும். எதையும் மேல போட்டுக்கப்படாது. நம்ம வந்திருக்கிறது நம்ம கரையேறதுக்கு, அது நல்லா ஞாபகம் இருக்கணும். முதல்ல உன் பிள்ளையோ நாட்டு பொண்ணோ வந்து கரையேற்றி விட மாட்டா, போனா 2 தடவை விசும்புவா, அவ்வளோதான். அப்புறம் அடுத்த வேலைக்கு அவளும் சாப்பிடத்தான் போறா. அதுக்கப்புறம் பட்டுப்படவை கட்டிக்க மாட்டாளா, பால் பாயசம் சாப்பிட மாட்டாளா, சினிமா பார்க்க மாட்டாளா, இல்லை சிரிக்க மாட்டாளா? இதெல்லாம் நடக்காது. அதுக்கப்புறம் நம்ம போயிட்டா லோகமே ஸ்தம்பிச்சு விடுமா? எல்லாம் நடக்கத்தான் போறது. இதனால பிரமையை கட்டிக்கப்படாது, ரொம்ப பிரமை இதெல்லாம். கஷ்யபர் இந்த வைராக்கியத்தை அதிதிக்கு உபதேசம் பண்றாருன்னு வருது பாகவதத்துல. இதுக்கெல்லாம் நீ கவலைப்பட்டு இருக்காதே. அவளுக்கு சௌக்கிய காலம் வரத்த சௌக்கியமா இருக்க போறா, அவ துக்க காலம் வரத்தே அவ துக்கத்தை அனுபவிச்சுதான் ஆகணும். எல்லாத்த விட ரொம்ப பெருசு அக்செப்டன்ஸ். முதல்ல அது வரணும் ஒருத்தனுக்கு லைஃப்ல. ஆமா, யூ ஹாவ் டு அக்செப்ட், வேற வழி இல்லை. அப்படி அதை பார்த்துட்டேன்னா அந்த பிரச்சனை ரொம்ப சின்னதாக போயிடும். நம்மளை விட அது ஏன் பூதாகாரமா பெருசா இருக்குன்னா ஒன்னால அதை அக்செப்ட் பண்ணிக்க முடியல, அதுதான் விஷயம். சீன் அதை பாரு, அதுவும் சீனு போயிடும். எதுவுமே அப்படித்தான். ஒரு பிரளயத்துல கடைசியில எதை பத்தி நம்ம கவலைப்பட முடியும்னு சொல்லுங்க. ஒரு பெரிய பிரளயம் வந்து கொடுத்து, அப்ப வந்து ஐயோ 1 கிலோ சக்கரை வாங்கிட்டு வரணும்னு நினைச்சேனே முடியலையேன்னு கவலைப்பட முடியுமா? ஊரை இப்ப பிரளயம் வந்து கபலீகரம் பண்ணிட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்க, எதை பத்தி கவலைப்படுவே நீ?
அப்போ ஏதாவது கவலைப்படுறதுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கா, சான்ஸ் இருக்கா? ஐயோ அடுத்த வாரம் வந்து அந்த ஷேர் மேலே போயிருமே, நான் என்ன பண்ணுறது, அது வந்து அதோடைய ஹைக்கை எதிர்பார்த்துட்டு இருந்தேனே, நான் பிரளயம் வரது எதுப்பா ஷேரு, எது நிற்க போகிறது, நீயே சாஸ்வதம் இல்லையே, இந்த பிரபஞ்சமே போய் அவங்ககிட்ட ஒடுங்க போகிறது, அப்போ எதை பற்றி கவலைப்படுவே நீ? வில் யூ ஹேவ் எனி ஸ்கோப் அப்படின்னு இன்னைக்கே நினச்சி விட்டா போதும், முடிச்சு போயிடுச்சு. புரியுறதா? வைராக்கியம்ங்கிறது என்ன அப்படின்னு, அது எதுவும் சாஸ்வதம் இல்லைன்னு இன்னைக்கு நினச்சி விட்டேன்னா the world will have no significance. அதை கொடுக்கணும்னா கொஞ்சம் கொஞ்சம் துக்கத்தை அப்பப்போ கொடுக்கத்தான் கொடுப்பான் பகவான். ஏன்னா நீ அதை டாலரேட் பண்ணிட்டு தான் ஆகணும், அது கசப்பு மருந்து நீ சாப்பிட்டு தான் ஆகணும். ஏன்னா அப்போ தான் சம்சாரங்கிற பெரிய நோய் போகும் ஒன்று விட்டு. எல்லாம் இனிப்பா தித்திப்பா இருந்து கொடுத்தனா நன்னா இருக்காது இந்த பிரபஞ்சம். இன்னொன்று, மாறுதலுக்கு உட்பட்டு இருக்கிறதுனால தான், சோகத்துக்கு அப்புறம் சுகம் வருதுனால தான் சோகத்தோட அருமையே தெரியறது ஒருத்தனுக்கு, சுகத்தோட அருமையே தெரியறது ஒருத்தனுக்கு இல்லையா? விடிவு காலம் அப்படின்னா விடிவுன்னு ஒன்று இருந்ததுன்னா, இருட்டுன்னு ஒன்று இருந்தால் தானே வெளிச்சத்தோட அருமையும் உனக்கு தெரியும். எல்லாம் பகவான் கரெக்டாக தான் வச்சுருக்கான். எவ்ரிதிங் ஹேஸ் இட்ஸ் பிளேஸ். இது எல்லாத்துக்கும் பின்னாடி அந்த ஒரு இன்விசிபிள் ஹேண்ட் இருக்குன்னு அதை பார்க்க தெரியணும் நமக்கு. கஷ்யபர் இவ்வளவு சொல்லியும் அதித்திக்கு அம்மா இல்லையா, அவளுக்கு ஒரு அவித்யை. அவன் சொல்கிறா, நீங்கள் 1000 சொல்கிறேன், எனக்கு இப்போ ஏற மாட்டேங்கிறது, குழந்தைகள்லாம் எங்கேயோ சிரமப்பட்டு இருக்காளே, எனக்கு அதுதான் கண் முன்னாடி வருதுங்க. அப்போ கஷ்யபர் பார்த்தார், சரி அப்படின்னா உனக்கு லோகாயத்தமாக ஒரு சொல்யூஷன் சொல்கிறேன், உனக்கு ஒரு விரதத்தை உபதேசம் பண்ணுறேன், இந்த விரதத்தை பண்ணு, அந்த விரதத்தில் பகவான் சந்தோஷப்படுவான், அதனால உனக்கு பகவான் அனுகிரகம் பண்ணுவான், தேவாளுக்கும் சௌக்கிய காலம் வரும்னா அந்த விரதத்துக்கு தான் பயோவிரதம்னு பேர். புத்திரார்த்தி தர்ஷன வசாதி அதிதிர்விஷண்ணா தம் காஷ்யபம் நிஜபதிம் சரணம் பிரபன்னா त्वत्पूजनं तदुदितं हि पयोव्रताख्यं साद्वादशाहम् अचरत्वयि भक्तिपूर्णा. 12 நாட்கள் பண்ணக்கூடிய விரதமாம். சாத்வாதசாகம், சப்தாகம்னா 7 நாள், அது போல துவாதசாகம் அப்படின்னா 12 நாள். சுக்ல பிரதமையிலிருந்து ஆரம்பிச்சு சுக்ல துவாதசியில முடிக்கணும் இந்த விரதத்தை. இந்த விரதத்தை ரொம்ப ஸ்ரத்தையா அதித்தி அனுஷ்டிச்சுட்டா, அதனால பகவான் சந்தோஷப்பட்டா. தஸ்யாவதோத்வயி நிலீன மதேரமுஷ்யாக ஷ்யாமஹா சதுர்புஜவபுः ஸ்வயம் மாவிராசீஹி நம்ராஹம் ச தாமிக பவத்தனயோ பவேயம் கோப்யம் மதீக்ஷணமிதி பிரலபன்னயாசி. त्वं काश्यपे तपसि सन्निधदत् तदानीं प्राप्तोऽसि गर्भमदिते प्रणुतो विधात्रा प्रासूत च प्रकट वैष्णव दिव्यरूपं साद्वादशी श्रवण पुण्यदिने भवन्तम्. அதித்தி முன்னாடி பகவான் ஆச்சரியமா ஆவிர்பவம் ஆனான். யக்ஞேஷா யக்ஞபுருஷா அச்சுதா தீர்த்தபாதா அப்படின்லாம் ஸ்தோத்திரம் பண்ணினா. பகவான் அதித்தியை பார்த்து சொன்னா, உன்னுடைய விரதத்தில் நான் ரொம்ப சந்தோஷப்பட்டுட்டேன், உனக்கு எதாவது ரொம்ப பெருசாக கொடுக்கணும்னு தோன்றது. எது ரொம்ப பெருசுன்னா, நான் தான் இருக்கிறதுலே ரொம்ப பெருசு. அதனால் நான் என்ன பண்ணுறேன், நானே வந்து உனக்கு குழந்தையாக பிறந்து விடுறேன், உபேந்திரனா பிறந்து விடுறேன். இந்த அவதாரத்தில் இந்திரனுக்கு தம்பி பகவான். உபேந்திரன் வாமனனுக்கு தான் பேர். வாமனன் இந்த அவதாரத்தில் கூட பிரசித்தி இல்லை. ஆனால் கிருஷ்ணாவதாரத்தில் தன்னை சொல்லிக்கிறதே தேவகிட்ட சொல்கிறா, நீ தான் அந்த அதித்தி, போன ஜென்மால நான் தான் உனக்கு வாமனனா அவதாரம் பண்ணினேன், நான் குள்ளமா இருந்தேனோ நான், அதனால என்னை எல்லாம் வாமனன்னு சொன்னான் அப்படின்னு கிருஷ்ணாவதாரத்துல இந்த வாமனன்கிற பேரை சொல்றான் பகவான். உபேந்திரன்னு பேர் இந்த அவதாரத்துக்கு. இந்திரனுக்கு தம்பியா தேவாளுக்கு கடைசியா வரதுனால உபேந்திரன்னு பேர். பகவான் அதித்தியுடைய கர்ப்பத்துல பிரவேசிக்கிறான். சிரவணத்வாதசி புண்ணிய காலத்துல பகவானுடைய ஆவிர்பவம். எல்லோரும் என்ன பண்றானா, அதித்தியுடைய ஆசிரமத்துக்கே என்ன பண்றா அப்படின்னு விட்டா புஷ்ப வருஷம் பண்ணிடலாம். புண்ணியாசிரமம் தம் அபிவர்ஷதி புஷ்ப வருஷை ஹர்ஷாகுலே சுரகுலே கிருத துர்ய கோஷே பத்வாஞ்சலிம் ஜய ஜயேதி நுதப் புத்ருப்யாம் த்வம் தக்ஷணே படுதமம் படுரூபமாதஹ. அந்த குழந்தை கர்ப்பம் நழுவின மாத்திரத்தில் அங்கே எந்த ரூபத்தில் நிற்கிறதுனா 7 வயசு குழந்தையா காட்சி கொடுக்கறது வட்டு ரூபம். அதனாலதான் வட்டுவை ஆசீர்வதித்து எங்களையும் ஆசீர்வதிக்க வேணுமான்னு கேட்டுக்கொள்கிறோம்னு உபநயன பத்திரிகையில போடுறதே வட்டுன்னு போடுவா. இதுதான் அந்த ரூபம், வட்டு ரூபம் அப்படின்னா கரெக்டா உபநயனத்துக்கு ஏத்த ரூபம்னு. சின்ன குழந்தையா, அதுவும் சாஸ்திரம் சொல்றது கர்ப்பாஷ்டமத்துல பூணல் போடணும்னு சாஸ்திரம் சொல்றது. கர்ப்பாஷ்டமம் அப்படின்னுட்டா கர்ப்பத்திலிருந்து பார்த்துட்டா 7வது வருஷம். 7வது வருஷம் அது ஒரு வருஷம்னு எடுத்துட்டோமானால் இந்த 7 வயசு பூர்த்தியிலே கர்ப்பாஷ்டமம் அப்படின்னு இதுல பூணல் போடும். இந்த குழந்தை உபநயனத்துக்கு சித்தமா வந்திருக்கான். அந்த குழந்தைக்கு உபநயன சம்ஸ்காரம் பண்ணிக்கணும்னு அதுக்கு சித்தமான ரூபத்தோட வந்திருக்கு குழந்தை. உடனே ஆசிரமத்துக்கே புஷ்ப வருஷம் பண்ணினா தேவாளலாம். எதுக்கு ஆசிரமத்துக்கே பண்ணணும்னா, ராமாவதாரத்துல விஸ்வாமித்திரர் யஜ்ய சம்ரக்ஷணத்துக்காக
ராமலக்ஷ்மணால அழிச்சுட்டு வரப்போறாளே, எந்த இடத்துல யஜ்யம் பண்றாருன்னா இந்த ஆசிரமத்தை தான் யஜ்யம் பண்றார். இதுக்கு சித்தாசிரமம்னு பேர். ராமாவதாரத்திலையும் பிரபு இங்கதான் வந்து திருவடி சார்த்த போறார். இங்கதான் மாரீச்ச சுபாகு வதமும் நடக்க போறதுங்கிறத தெரிஞ்சுண்டு 2 அவதாரத்திலையும் இந்த ஆசிரமத்தோட சம்பந்தம் இருக்க போறதுனால இந்த ஆசிரமத்துக்கே புஷ்ப வருஷம் பண்ணினா. ஏன்னா ராமாவதார வைபவத்தையும் ஸ்மரிச்சுண்டு இந்த இடத்துல வந்து புஷ்ப வருஷம் பண்ணினான்னு பெரியவாள்லாம் சொல்லுவா. இந்த இடத்துல அந்த குழந்தை அப்பா கிட்ட கை கூச்சுட்டு கேட்கறது, அப்பா பூணல் போட்டு வைங்கோளே அப்படிங்கிறது. எதுக்கு பூணல் போட்டு வைக்கணும் அப்படின்னுட்டா, ஒரு பிரம்மச்சாரி முதல்ல பிறக்கிறதுனால, ஒரு பிராமண குலத்துல பிறக்கிறதுனால, அதுக்கப்புறம் அவனுக்கு இன்னொரு ஜென்மா எதனால அப்படின்னுட்டா உபநயனத்தால. அப்பதான் த்விஜன்னு பேர் அவனுக்கு. த்விஜன்னா 2 தடவை பிறக்கிறவான்னு அர்த்தம். ஒன்று ஒரு பிராமண பீஜத்துல பிறக்கிறதுனால, இன்னொன்று உபநயன சம்ஸ்காரம் ஆறத்துனால. உபநயனம்னா என்னன்னா அந்த குழந்தையுடைய 3வது கண்ணு திறக்கிறதுன்னு அர்த்தம். உபநயனம் 2 அர்த்தம் பண்ணலாம். ஒன்று அந்த உத்தம குரு கிட்டக்கு அந்த குழந்தைய அழிச்சுட்டு போறது உபநயனம், அதனால உபநயனம். நயனம்னா அழிச்சுட்டு போறது. இன்னொன்று என்னன்னா 3வது கண்ணு ஒன்று உள்ள திறக்கிறது இல்லையா? அந்த 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 கண்ணு திறக்கிறது அவனுக்கு அத்தியாத்மமான ஒரு திருஷ்டி ஏற்படுறது. அந்த திருஷ்டியால் அவன் என்ன பண்றான் அப்படின்னுட்டா, அந்த விவேகத்தால அவன் என்ன பண்றான்னா சர்வ அவித்தியையும் தள்ளிட்டு உள்ள பிரகாசிக்கக்கூடிய அந்தராத்மாவா இருக்கிற பகவான் இடத்துல அவன் பார்வை திரும்புறதுன்னு அர்த்தம். காயத்ரியே அதுதானே. உபநயனம்னா என்னன்னா பிரம்மஸ்வரூபத்துக்கிட்ட அழிச்சுட்டு போறதுன்னு அர்த்தம். குரு கிட்ட அழிச்சுட்டு போறது. அந்த குரு யார்கிட்ட அழிச்சுட்டு போறார்? பகவான்கிட்ட அழிச்சுட்டு போயிடுவார். காயத்ரி மந்திரத்துக்கே அர்த்தம் என்னன்னா, எவன் ஒருத்தன் ஜோதிர்மயமா இருந்துட்டு நம்மளுடைய இந்திரியம், மனசு, புத்தி எல்லாத்தையும் பிரகாசப்படுத்துவானோ அந்த ஒளிமயமான அந்த சத்தியத்தை தியானம் செய்வோம். தீமகின்னு முடியர்ச்சு. ஓம்ங்கிற பிரணவத்தோட பூர்புவ ஸ்வஹாங்கிற 3 வியாகிருதிகளோட அந்த தத் சவிதுஹு வரேண்யம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ரிக்கு, இந்த 3 வியாகிருதிகளோட பிரணவத்தோட சேர்ந்து உபாசனம் பண்றது அது மகாமந்திரமாக இருந்துச்சு. அந்த பிரம்மஸ்வரூபத்தை தானே தியானம் பண்றோம். அது வைஷ்ணவாளா தான் இருக்கட்டும், மாத்வாளா தான் இருக்கட்டும், அது ஸ்மார்த்தாளா தான் இருக்கட்டும், எந்த உபாசனம் பண்றவாளா தான் இருக்கட்டும், காயத்ரிங்கிற இந்த பிரம்ம காயத்ரி அவ்வளோ பேருக்கும் போதும். இந்த காயத்ரி நிஜம் பண்ணிட்டு அப்புறம் அவாவாளுக்கு என்ன தேவதா காயத்ரி வேணுமோ அது அவாவா இஷ்டம். ஆனா அனுஷ்டானங்கிறதே அத்தனை பேருக்கு இது ஒருதான் காயத்ரி. அதனால இங்க வேதாத்தியனம் ஆகி வேதத்தை பூர்த்தி பண்ணிட்டு சமாவர்த்தனம்ங்கிற ஒரு விரதம் இருக்கு. அந்த விரதமும் பூர்த்தி ஆனதுக்கு அப்புறம் தான் ஒரு பிரம்மச்சாரிக்கு தானம் வாங்கிறதுக்கு ரைட் வருது. அப்படிங்கிறதுனாலே அந்த தர்மத்தை தானே மீறப்படாத, அதை தானே அனுஷ்டிச்சு காண்பிக்கணுங்கிறதுனால பிறந்து உபநயன சம்ஸ்காரங்கள்லாம் பண்ணிட்டு வேதாத்தியனமும் பூர்த்தி பண்ணி இந்த குழந்தை சமாவர்த்தனம் உள்பட சர்வ விரதங்களையும் முடிச்சுண்டு இந்த பிரம்மச்சாரி குழந்தை பலிகிட்ட போய் தானம் வாங்க போறது. பகவானே தான் ஏற்படுத்தின தர்மத்தை தானே அனுஷ்டிச்சு காண்பிக்கணும்னு பண்ற லீலையாக்கும். அதனால அப்பாட்ட போய் உபநயனம் பண்ணி வைங்கோ அப்படின்னு கேட்கறது. தாவத் பிரஜாபதி முகைஹி உபநீயமௌஞ்சி தண்டாஜினாக்ஷ பலயாதிபிரச்யமானா தேதீப்யமான வபுரீஷ குதாக்னிகார்யாः த்வம் பிராஸ்திதா பலிகிருஹம் பிரகிருதாஸ்வமேதம். உடனே உபநயன சம்ஸ்காரம் முடிஞ்சுடுச்சு. அதுக்கு என்ன வேணும்? ஒரு வேதி அமைக்கணும், அவ்வளவுதானே. அதுக்குண்டான ஹோமங்களை பண்ணணும். பிரம்மோபதேசம் தான் ரொம்ப முக்கியம். அதுல வாமனாவதார விஷயத்தை பாகவதம் சொல்றதே பிரம்மோபதேசம் பண்றதுக்கு, காயத்ரி மந்திரத்தை உபதேசம் பண்றதுக்கு யார் வரார்னா சாட்சாத் சூரிய பகவான் வராராம். அந்த சவிதா வராராம் அந்த காயத்ரி மந்திரத்தை உபதேசம் பண்றதுக்கு. மௌஞ்சி மேகலை இருக்கு இல்லையா, அந்த மௌஞ்சி மேகலையை கஷ்யபர் தரார். அந்த பிரம்மச்சாரி குழந்தை கையில பலாச தண்டம்னு ஒரு தண்டம் வச்சுக்கணும். அந்த தண்டத்தை யார் தரார்னா ஓஷதிகளுக்கெல்லாம் தேவதையா இருக்கிற சோமதேவன் வந்து தண்டத்தை தரானா. யாரு கமண்டலு தரானா? பிரம்மா கமண்டலு தரார். அனுஷ்டான பாத்திரம் தரார். சரஸ்வதி ஜபமால தரா. முதல் பிக்ஷை யார் போடுறானா? அன்னபூர்ணே சதாபூர்ணேங்கிற சாட்சாத் பார்வதி வந்து முதல் பிக்ஷை போட்டாலாம் வாமன பகவானுக்கு. உபநயனம்னு ஆச்சுனாலே பொதுவா பெரியவாள்லாம் வழக்கத்துல வச்சுருக்கிறது இந்த வாமனாவதாரத்தை தான் பிரவச்சனம் பண்ணுவா உபநயனத்துல. இப்படி உபநயன சம்ஸ்காரம் பண்ணிட்டு கையில ஒரு கொடையை உருட்டிண்டு கமண்டலு பாத்திரம் ஜபமால காலில் பாதக்கொரடு போட்டு ஒரு கௌபீனம் கட்டிண்டு மௌஞ்சி மேகலை கட்டிண்டு அப்பதானே உபநயன சம்ஸ்காரம் ஆயிருக்கு. அதுக்குள்ள வேதாரம்பம் ஆரம்பிச்சு வேதத்தை கிடுகிடுன்னு சொல்லிட்டு வந்துட்டானா வேதநாராயணன் ஆச்சே. எல்லாம் பண்ணி காண்பிக்கணும், அனுஷ்டிக்கணுங்கிறதுனால அனுஷ்டிச்சு இப்ப அந்த பிரம்மச்சரிய விரதம் அந்த பிரம்மச்சாரி குழந்தை வேதாத்தியனம் பூர்த்தியாகி இப்ப தானம் வாங்குறதுக்கு ரைட் வந்து கொடுத்து இல்லையா, தானம் வாங்குறதுக்கு பலி கிட்டக்க வரான். பலியோட சதசுக்குள்ள இந்த குழந்தை பிரவேசிக்கிறது, இந்த ரூபத்தை பார்த்து எல்லாம் சொக்கி போயிட்டா.
எல்லாம் ஒருத்தர் பார்த்து 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 பேசிக்கிறா. இவர் யாரு? இவர் தாம் நர்மதோத்தர தடே ஹயவேதசாலாம் ஆசே துஷித்வயுருச்சா தவ ருத்த நேத்ரை பாஸ்வான் கிமேஷ தஹனோனு சனத்குமாரோ யோகீனு கோயமிதி சுக்ரமுகை சசங்கே. இந்த இடத்துல அப்படியே அந்த யஜ்யம் பண்ணி வச்சிருக்கக்கூடிய சுக்கராச்சாரியர் உள்பட்ட ரிஷிகள்லாம் இந்த குழந்தை உள்ள பிரவேசிக்கிறதே அந்த தேஜஸை பார்த்தா கிடுகிடுன்னு எழுந்துட்டா. இல்லாம அப்படிலாம் எழுந்துக்கிறவாளே இல்லை. வாழலாம் எப்பேற்பட்ட ரிஷி வந்தாலும் வாரோம் அப்படின்னு சொல்லிட்டு உட்கார்ந்துருக்கிறவா. இத்துண்ட அம்பி ஒருத்தன் உள்ள நுழையிறான்னா இந்த அம்பி பயலை பார்த்து யாராவது எழுந்துப்பாளாம். அந்த தேஜஸ் அப்படி இருக்கு. இவெல்லாம் எழுந்துண்டு ஒருத்தர் பார்த்துட்டு பேசிக்கிறாளாம். பாஸ்வான் சூரியனோ, கிமேஷ இவர் யார்? இன்னொருத்தர் சொல்றார் தஹனோ அக்னியோ, சனத்குமாரோ சனகாதிகள் ஒருத்தரோ சனத்குமாரரோ, யோகீனு இல்ல யாரும் யோக புருஷரோ யோகீஸ்வரரோ, கோயமிதி யார் இவர்? இன்னும் இவாளுக்கு நிர்ணயம் பண்ண முடியல வந்த வஸ்து யாருன்னு. பலி பார்த்தான், ஓடினான், கமண்டலு தீர்த்தத்தை எடுத்துட்டு போய் தன் பத்னியோட சேர்ந்து பாத பூஜை பண்ணி அந்த தீர்த்தத்தை புரோக்ஷிச்சான். பலிய நிகிரகம் பண்றதுக்காக பகவான் வரல, பலிய அனுகிரகம் பண்ணி பலிய தன்னுடையவனா பண்ணிட்டு பலிகிட்ட இருந்து இந்திரலோகத்தை மீட்டு இந்திரனுக்கு கொடுக்கறதுக்காக வந்திருக்கார். பலியை நிகிரகம் பண்ணாததுக்கு காரணம் என்னன்னா, பலிகிட்டக்க 3 உத்தம குணங்கள் உண்டு. பலி தர்மாத்மா, பலி சத்தியசந்தன், கேட்டதை கொடுக்கிற வதான்யன். இந்த 3ம் தாத்தா கிட்ட இருந்து வந்திருக்கு, பிரகலாதன் கிட்ட இருந்து வந்திருக்கு. ஆனா கொள் தாத்தா கிட்ட இருந்து ஒண்ணு வரணும் இல்லையா? அது ஒண்ணு வந்திருக்கு. என்ன அப்படின்னு, என்ன போல சத்தியசந்தன் இல்லை, என்ன போல தர்மாத்மா இல்லை, என்ன போல கேட்கறத கொடுக்கிறவன் இல்லை. இந்த நான் ஒண்ணு இருக்கு இல்லையா, அதுதான் பகவானுக்கு பிடிக்காது. இப்ப பகவான் வந்திருக்கிறதே இந்த அகங்காரத்தை நீக்கி பலியை தங்கிட்ட சேர்த்துக்கிறதுக்கு தான் வந்திருக்கான். அதனால இந்த அவதாரத்தை ஆண்டாள் 3 தடவை ஸ்மரிச்சுக்கிறா திருப்பாவையில. ஓங்கி உலகளந்த உத்தமன் பேர் பாடி, அடுத்தது அன்றி உலகம் அளந்தாய் அடி போற்றி. இன்னொரு இடத்துல சொல்றா, அம்பரம் மூடறுத்து உலகளந்தோங்கிய உம்பர் கோமானே உறங்காதெழுந்தீராய் அம்பரமே தண்ணீரே. 3 தடவை திரிவிக்ரமாவதாரத்தை ஸ்மரிச்சுக்கிறதுக்கு காரணம் இந்த அவதாரத்துல நிகிரகம் இல்லாத அனுகிரகம். இந்த இடத்துல இப்படி சொல்லிண்டே வரார். ஆனீதமாஷு பிருகுபிஹி மகசாபிபூதைஹி த்வம் ரம்யரூபம் அசுரப் புலகாவிருதாங்கா பக்தியா சமேத்ய சுக்ருதி பரிணிஜ்யபாதோ தத்தோயம் அன்பதிருத மூர்தனி தீர்த்த தீர்த்தம். தன் பத்னியோடு சேர்ந்து பாத பூஜை பண்ணி அந்த தீர்த்தத்தை எடுத்து பலி தலையில புரோக்ஷிச்சன்னா பட்டத்திரி அழகா சொல்றார், தீர்த்த தீர்த்தம்ங்கிறார். ஏன்னா இந்த தீர்த்தம் எந்த தீர்த்தம்னா, எவனுடைய சரணத்திலிருந்து கங்கை பிரவகிச்சுட்டு வருதோ இல்லையா, அப்பேற்பட்ட திரிபுவனத்தையும் பாவனம் பண்ணக்கூடிய கங்கை எவனுக்கு சரண தீர்த்தமோ அந்த, இப்ப இனிமேல் தான் கங்கையை உற்பத்தி ஆப்போச்சு. இந்த சரணத்தை இப்ப திரிவிக்ரமாவதாரம் என்ற காலத்துல பகவானுடைய இடது கால் பிரம்மலோகத்துக்கு போக போறது, பிரம்மா அந்த இடது கால் கட்டவரல பூஜை பண்ண போறார். அந்த கமண்டலு தீர்த்தத்தால அவர் பண்ணின பாத பூஜை, அந்த தீர்த்தம் தான் கங்கைன்னு இன்னைக்கு ஓடி வந்துருக்கு. எந்த நாள் ஏற்பட்டதோ திரிவிக்ரமாவதாரம் என்ற நாள்ல பகவானுடைய சரணம் பிரம்மலோகத்துக்கு போறதே பிரம்மா தன் கமண்டலு தீர்த்தத்தால பூஜை பண்ணின தீர்த்தம் தான் இன்னைக்கும் கங்கைன்னு ஓடி வருது. பகவானுடைய பாத தீர்த்தம் அப்படிப்பட்ட தீர்த்தம் இல்லையா, தீர்த்தத்தை தீர்த்தமாக்குற தீர்த்தம். அது தீர்த்தத்தை தீர்த்தமாக்குற தீர்த்தம். சாமானிய தீர்த்தம் கூட இவன் சரணம் பட்டு கொடுத்தனா அது தீர்த்தம் ஆயிடுமே, நமக்கு ஸ்ரீபாத தீர்த்தம் ஆயிடுமே. அப்படிப்பட்ட தீர்த்தத்தை புரோக்ஷிச்சண்டான் பலி அப்படின்னு இந்த இடத்துல அழகா சொல்லிட்டு வந்தார். பிரஹ்லாத வம்சஜதயா க்ரதுபிர்த்விஜேஷு விஸ்வாசதோனு ததிதம் திதிஜோபி லேபே யத்தே பதாம்பு கிரிஷஸ்ய சிரோபிலால்யம் சத்வம் விபோ குருபுராலயே பாலயே தகா. பட்டத்திரி அழகா சொல்றார் இந்த தசகத்தை முடிக்கிறத, இந்த அசுர வம்சத்துல வந்தவனுக்கு கூட திதிஜோபி லேபே, திதிஜன்னா அசுராள், தைத்திய வம்சத்துல பிறந்தவாள். அந்த திதி பிள்ளையா இருக்கக்கூடிய ஹிரண்யகசிபு அவன் வம்சத்துல வந்த இவனுக்கும் அது கிடைச்சு கொடுத்தனா காரணம் வேற ஒன்றும் இல்லை பிரபோ, அவன் பிரஹ்லாத வம்சத்துல வந்ததுனால உங்க சரண தீர்த்தத்தை தன் சிரசுல தரிக்கிற பாக்கியம் கிடைச்சதோ என்னமோ அப்படின்னு பட்டத்திரி இந்த இடத்துல இந்த வைபவத்தை முடிச்சுட்டு வாமனாவதாரத்தை இன்னொரு தசகத்துல ரொம்ப ஆச்சரியமா சொல்லிட்டு வர. பிரீத்யா தைத்தியஸ்தவதனுமஹ பிரேக்ஷணாத் சர்வதாபி
त्वामाराधयन् अजितरचयन् अंजलिं सञ्जगात भक्त किं ते समभिलषितं विप्रसूनो वदत्वं व्यक्तो भक्तं भवनमवनीं वापि सर्वं प्रदास्ये. பலி என்ன பண்ணினான்? பாத பூஜைகள்லாம் பண்ணிட்டு கை குவிச்சுண்டு கேட்கறான். இந்த குழந்தைய பார்த்து தேஜஸ்வியா இருக்கார் இல்லையா, இப்படிப்பட்ட ஒருத்தர் வரணும், தானம் பண்ணணும், அவளுக்கு தானம் பண்ணணும். ஏன்னா தானம் கொடுக்கறவா பெரியவா இல்ல, அப்படிப்பட்ட ஒரு பாத்திரமா இருக்கிறவாளுக்கு நீ தானம் பண்ணினா நீ பாக்கியசாலி. தானம் கொடுக்கறதுனால நம்ம பெரியவாளா ஆயிட மாட்டோம். அப்பேற்பட்ட பாத்திரமா இருக்கிறவா நம்ம கிட்ட தேகின்னு கை நீட்டுறாளே, அவளுக்கு கொடுக்கறதுக்கு நம்ம தான் பாக்கியம் பண்ணியிருக்கோம். வாங்கிக்கிறவா நமக்கு அந்த பாக்கியத்தை கொடுக்கறா. அப்படிப்பட்ட ஒரு பாத்திரமா இருக்கிறவாளுக்கு தானம் பண்ணணும். யார் யாரோ வாங்கிட்டு போனாங்கிறதுல விஷயம் இல்லை. இப்படிப்பட்ட ஒரு மகா தேஜஸ்வி, இந்த தேஜஸை கண்டு ரிஷிகள்லாம் கூட எழுந்துட்டு கை குவிக்கிறானா, இன்னும் ரிஷிகளால கூட வந்திருக்கிற வஸ்து யாருன்னு தெரிஞ்சுக்க முடியலன்னா அப்படிப்பட்ட ஒரு வஸ்துவுக்கு தானம் பண்ற பாக்கியத்தை இழந்துடப்படாதுன்னு பலி கேட்கிறானாம். இந்த இடத்துல துவாமாராதயன் அஜிதரச்சயன் அஞ்சலின் கை குவிச்சுன்னு கேட்கறான். இந்த இத்தூண்டு வாண்டு பயெல்லாம் அவனால நினைக்க முடியல, வந்திருக்கிறது ஏதோ மகத்துன்னு தெரியறது அவனுக்கு. கை குவிச்சுட்டு பலி கேட்கறான். ஹே விப்ரசூனோ, ஹே பிராமண குமாரனே, உங்களுக்கு என்ன வேணும்? என்னிடத்துல நிறைய கிராமங்கள் இருக்கு, கிராமங்களை எழுதி வைக்கட்டா? குதிரைகள் இருக்கு, ஜாதி குதிரைகள் தரட்டா? நிறைய ஸ்வர்ணம் தரட்டா? நிறைய பசுக்களை தரட்டா? இல்ல நிறைய அக்ரஹாரத்து பொண்கள்லாம் இருக்கா? உங்களுக்கு எந்த பொண்ணு வேணுமா? கன்னிகாதானம் பண்ணி தரேன் அப்படிங்கிற அந்த குழந்தை. ஆனாலும் அந்த பலி அப்படியே கொடைய உருட்டின்னு ஒரு பார்வை பார்க்கறது. அந்த குழந்தை சொல்றது, தாம் அக்ஷீணாம் பலிகிரமுபாகர்ணிய காருண்ய பூர்ணோபி அஸ்யோத்சேகம் சமயுதுமனா தைத்யவம்சம் பிரசம்சன் பூமிம் பாதத்ரய பரிமிதாம் பிரார்த்தயாமாசி தத்வம் சர்வம் தேஹீது நிகதிதே கஸ்ய ஹாஸ்யம் நவாகஸ்யகதி. அந்த பலியின் இடத்துல ஒரு தாம் அக்ஷீணாம் பலிகிரம் உபாகர்ணிய காருண்ய பூர்ணோபி. பலி பேசினதுல ஒரு குறை இல்லை. பலி அழகா பேசுறான், ஹிருதயத்திலிருந்து தான் பேசுறான். அந்த வம்சமும் அப்பேற்பட்டது. உடனே இந்த இடத்துல பகவான் சொல்றான், பலி நீ பேசுறதுல எனக்கு ஒன்றும் ஆச்சரியமே தெரியல. இப்படி பேசுறதுல ஒன்றும் ஆச்சரியமே இல்லை. ஏன்னா நீ பிரஹ்லாதனோட பேரனோன்னோ, அப்புறம் நீ வேற எப்படி பேசுவேன்? இந்த வம்சத்துல வந்தவா இப்படி பேசுறதுல ஆச்சரியமே இல்லையே, உங்க தாத்தா அப்படிப்பட்டவராச்சே அப்படின்னு அந்த வம்சத்தை புகழறான் பகவான். அஸ்யோத்சேகம் சமயுதுமனா தைத்திய வம்சம் பிரசம்சன். இந்த இடத்துல பகவான் பிரசம்சை பண்றான். உன் குடும்பம் அப்பேற்பட்ட குடும்பம், அதனால நீ அப்படித்தானே பேசுவே. நீ பேசுறதுல எனக்கு கூட ஆச்சரியம் இல்லையே. இன்னொன்னு, நாங்களும் எல்லார்கிட்டையும் கை நீட்டி விட மாட்டோம். பாத்திரமா இருக்கிறவா கிட்டதான் கை நீட்டுவோம். நாங்களும் இழப்போம் ஒன்றும் கிடையாது. பகவான் சொல்றான், நீ 1000 கொடுக்கலாம், எனக்கு வாங்கிக்கணும்னு இருந்தாதான் நான் வாங்கிப்பேன். நீ யானையே கொடுக்க தயாரா இருக்கலாம், கட்டி சாதம் போட வேண்டியவன் நான் தானே. நீ கொடுத்தே நான் வாங்கிட்டு போயிட்டேன், அப்புறம் யானையை கட்டி யாரும் சாதம் போடுறது? நீ கொடுத்தே நான் வாங்கிட்டு போயிட முடியுமா? ஒரு விப்ரனுக்கு எப்ப தேஜஸ் வளர்றதுன்னா, எதிர்ச்சையா எது கிடைக்கிறதோ அதை கொண்டு திருப்தி அடையக்கூடிய ஒரு விப்ரனுடைய தேஜஸ் தான் வளரும். வேணும் வேணும்னு போய் பறக்காவட்டியா போய் பிடுங்கிக்கப்படாது. எதிர்ச்சியாக கிடைக்கிறது ஈஸ்வர சங்கல்பம்னு எடுத்துட்டு எவன் அதை அங்கீகாரம் பண்ணிட்டு வாழறானோ அவனுடைய தேஜஸ் கூடும். அதனால வித்தம் யாவத் பிரயோஜனம். பகவான் சொல்றான், எனக்கு இந்த சரணத்தால தன்னுடைய அந்த குஞ்சு திருவடியை தூக்கி காண்பிக்கிறான். அதுல சங்கு சக்கரம் வஜ்ரம் யவம் அங்குஷம் முதலிய ரேகைகள்லாம் தெரியுது. இந்த சரணம் தானே வேதத்தோட உச்சியில பிரகாசிக்கிற சரணம். இதுதானே திரிபுவனத்துக்கும் ஆதாரமான சரணம். இந்த சரணத்தை தானே யோகிகள்லாம் ஹதயத்துல தியானம் பண்றா. அப்பேற்பட்ட அந்த சரணத்தை தூக்கி காண்பிக்கிறதான பலி தெரிஞ்சுன்னு இருக்கணும். இது சாட்சாத் பகவான். அப்ப கூட தெரியல பலிக்கு. பலிக்கு பகவான் இந்த சரணத்தை தூக்கி காண்பிச்சு சொல்றான், இதனால 3 அடி கொடு, எனக்கு போதும். பூமிம் பாதத்ரய பரிமிதாம் பிரார்த்தயாமாசி தத்வம் சர்வம் தேஹீது நிகதிதே கஸ்யஹாஸ்யம். பட்டத்திரிங்க ஒரு ஹாஸ்யம் சொல்றார். அவன் சொல்றாங்கிறதுனால நீங்க போய் எல்லாத்தையும் கொடுன்னு கேட்டுட்டா அதை விட ஹாஸ்யம் வேற என்ன இருக்க முடியும் இல்லையா? உங்களுக்கு அது அழகு இல்லையா பிரபு? எல்லாம் அவன் கொடுக்குறான்னு எல்லாத்தையும் கொடுன்னு கேட்டுட முடியுமா? இல்லை, அது சிரிப்புக்கு இடமாயிடாதோ அப்படின்னு பட்டத்திரி சொல்றார் இந்த இடத்துல. விஸ்வேஷமாம் திரிபதமிகிம் யாச்சசே பாலிஷஸ்து. பலியுடைய கர்வத்தை பாருங்களே. பலி சொல்றான் பகவானை பார்த்து, விஸ்வேஷமாம், விஸ்வேஸ்வரரை வச்சுண்டு விஸ்வேஷங்கிறான் தன்னை காண்பிச்சு. டேய், நீ யார்கிட்ட கேட்கறேன்னு தெரியறதா? லோகத்துக்கே ஈஸ்வரன் கிட்ட கேட்கற ஞாபகம் வச்சுக்கோ. ஈஸ்வரனை வச்சுன்னு சொல்றான் இந்த வார்த்தைய.
பகவான் சும்மா கொடையை ஆட்டிண்டு, சின்ன குழந்தை தானே, சின்ன குழந்தைன்னு சொல்ல முடியாது. பாகவதம் சொல்றது நடக்கிறதே பூமி ஆடித்தான் இந்த குழந்தை கால் வச்சு நடக்கிறதே. ஏன்னா திரிபுவனமும் உள்ள உட்கார்ந்து இருக்க. இப்ப வளர்ந்ததுன்னா தெரியும். பூபாதோ எஸ்யனாபிர் வேத அசுரநில சந்திர சூரியோச்ச நேத்திரேன்னு இப்ப வளர்ந்ததுன்னா சமஸ்த பிரபஞ்சங்களும் அவனுக்கு சரீரமாவும் அதுக்கு அந்தர்யாமியா அவன் இருக்கிறதும் இப்படி திரிவிக்ரம ரூபத்தை காண்பிக்க தான் போறான் இந்த இடத்துல இல்லையா. எல்லாத்தையும் அடக்கி தூண் ரூபத்துல வச்சுருக்கான் இல்லையா. 10 லிட்டர் பாலை கூட ரொம்ப பொறுமையா காய்ச்சினா திரட்டி பாலா பண்ணி எடுத்துன்னு வந்து விடலாம். 10 லிட்டர் பாலும் அதுக்குள்ளதான் இருக்கு, பொறுமையா காய்ச்சணும் இல்லையா. அதை போல பிரபஞ்சத்தோடைய சாரம் அவனுக்குள்ள உட்கார்ந்துருக்கு. ஆனா இந்த இடத்துல பலி சொல்றான், என்கிட்டக்கு நீ குறைச்சலா கேட்டுட்டு போனேன்னா எனக்கு கௌரவ குறைச்சல். போய் 3 அடி வாங்கிட்டு போனேயானால் எனக்கு கௌரவ குறைச்சல். அது விஸ்வேஷம் மாம் திரிபதமிஹ கிம் யாச்சசே. எங்கிட்ட 3 அடி கேட்கிறியே, நீ நிறைய கேட்டுக்க மாட்டியோ. எங்கிட்டையும் வாங்கிட்டு இன்னொருத்தங்கிட்ட போய் தேகி நீ கை நீட்டேனேனா எனக்கு கௌரவ குறைச்சல். 10 தலைமுறைக்கு ஆறாப்புல கொடுத்துடுவேன், 100 தலைமுறைக்கு ஆறாப்புல கொடுத்துடுவேன். நான் ஏக ஈஸ்வரன் தெரிஞ்சுக்கோன்னு சொல்றான். பகவானுக்கு இதுதான் பிடிக்கல, கொஞ்சம் நெருடுறது, இந்த இடம் தான் நெருடுறது. சர்வாம் பூமிம் விருணு கிமமுனேத்யாலபத்வாம் சதிருஷ்யன் யஸ்மாத் தர்பாத் திரிபத பரிபூர்த்திய க்ஷமஹ க்ஷேபவாதானி பந்தௌ சாசா பகமத் அததர்ஹோபி காடோபசாந்தை. இந்த இடத்துல கேட்கிறான் பலி சொல்றான், எங்க இடத்துல 3 அடி கேட்காத, எனக்கு உனக்கு எதை வேணாலும் கொடுப்பேன், இந்த பூமியையும் உனக்கு நான் கொடுக்குறேன். அவ்வளவு கொடுக்கக்கூடிய என்னிடத்துல போய் குறைச்சலா கேட்டுக்கிறியே. அந்த குழந்தை சொல்றது, உன்னால இந்த 3 அடி கொடுக்க முடிஞ்சா கொடு, இல்லைன்னா எனக்கு அதுக்கு மேல எனக்கு தேவையில்லை, எனக்கு தேவையில்லாது எனக்கு வேண்டாம். அந்த குழந்தை கிளம்புறது பலி பார்த்தா இந்த லாபத்தை விடப்படாது, இதை போல ஒரு மகத்துக்கு தானம் பண்ற பாக்கியத்தை இழக்கப்படாது அப்படின்னு உடனே தன்னுடைய பத்னியான விந்தியாவளியை கூப்பிட்டான். விந்தியாவளி தீர்த்த பாத்திரத்தை எடுத்துன்னு ஓடி வரா. விந்தியாவளியோட ஆச்சரியமா இந்த இடத்துல தாரவாத்து கொடுக்க போறான். அந்த சமயத்துல சுக்கிரர் பிடிச்சார். சுக்கிரர் கூப்பிடுற, என்னதான் தானம் பண்ணணும்னாலும் ஆத்துவாத்தியாரை கேட்டுன்னு தானே தானம் பண்ணணும். ஆத்துவாத்தியார் சுக்கராச்சாரியார் இருக்கார். என்னதான் நீ தானம் பண்ணணும், தான சாமான்லாம் வாங்கி வச்சுட்டாலும் கூட அதை கொடு அப்படின்னு ஆத்துவாத்தியார் உட்காந்து சொல்றதே தான் நீ தரணும். அதை இல்லைன்னா அவர் முகம் சின்னதா போயிடும் இல்லையா. நான் உபாத்தியாயம் பண்ணி வச்சுருக்கேன், என்னடா என்ன கேட்காம பண்றேன் அப்படின்னு சொல்லுவாளோ இல்லையோ. சுக்கிரர் கேட்கிறார், என்ன நான் நின்று இருக்கேன், ஒருத்தன் என்ன கேட்காம தானம்லாம் நடக்கிறதங்க. பாதத்ரையா எதி நமுதிதோ விஷ்டபைர்நாபி துஷ்யேத் இத்யுக்தேஸ்மின் வரதபவதே தாதுகாமே ததோயம் தைத்யாச்சார்யஸ்தவ கலு பரீக்ஷார்த்தினஹ பிரேரணார்த்தம் மாமாதேயம் ஹரிரயமிதி யக்தமேவ பாதத்ரையா எதி நமுதிதோ விஷ்டபைர்நாபி துஷ்யேத். பகவான் அழகா சொல்றான், நீ 3 அடி மண்ணை கொடுத்து எனக்கு சந்தோஷம் வரலைன்னா நீ 3 லோகத்தை கொடுத்தாலும் எனக்கு சந்தோஷம் வராது. திருப்திங்கிறது எனக்கு ஏற்படணுமே தவிர நீ கொடுக்குற வஸ்து எனக்கு திருப்தியை உண்டு பண்ணி விடாது. திருப்தி என் ஹிருதயத்திலிருந்து தான் உண்டாகும். அதனால நீ கொடுத்தா கொடு, இல்லைன்னா நான் கிளம்புறேன் அப்படிங்கிறதே. பலி தானம் பண்றதுக்கு ஜலபாத்திரத்தை எடுத்துன்னு ஓடுறான். இப்ப தீர்த்த உதகபூர்வமா தானம் பண்ணணும். அந்த விந்தியாவளி தீர்த்த பாத்திரத்துல தீர்த்தம் வார்க்க, இப்படி தீர்த்தத்தை அப்படி தாரவார்க்கிற ரூபத்துல தானம் பண்ணணும். நமஹா நமமா அப்படின்னு தானம் பண்ற சமயத்துல தைத்யாச்சார்யா தவ கலு பரீட்சார்த்தினஹ. என்ன ஆச்சுன்னா பட்டதிரி அழகா சொல்றார், கொடுக்கறதுல அவனுக்கு 10% அவனுக்கு அத்தியவசாயம் இருக்கா, அவனை பரீட்சை பண்ணணும்னு பகவானுக்கு தோணித்தான். அதனால பகவான் என்ன பண்ணினாரா, சுக்கராச்சாரியரை தூண்டி விட்டாராம். உள்ள இருந்து பகவான் தூண்டி விடுறானா. இந்த இடத்துல பட்டத்திரி அழகா சொல்றார், தைத்யாச்சாரியா தவ கலு பரீட்சார்த்தினா பிரேரணார்த்தம். பகவான் உள்ள குருவாயூரப்பன் பிரேரணை பண்றதுனாலே சுக்கிரர் என்ன பண்றார், இப்ப பரீட்சை பண்றாராம். பகவான் பரீட்சை பண்றான், சுக்கிரர் தடுக்கிறார். பகவான் இப்படி பரீட்சை பண்றான், சுக்கிரர் தடுத்தும் கொடுக்கறானா அப்படிங்கறத பகவான் பார்க்கிறான். சுக்கிரர் சொல்றார், என்ன நம்பிக்கையில கொடுக்கிறேன், என்ன சுவாமி நம்பிக்கைங்கிறேன், எப்பேற்பட்ட குழந்தை, எப்பேற்பட்ட பிரம்மச்சாரி எப்படி நிக்கிறார், என்ன தேஜஸ்வியா இருக்கார், பிரம்மச்சாரியே இல்லை அப்படிங்கிறார். மாயாமானவகம் ஹரிம் இல்லையா, பிரம்மச்சாரியே கிடையாது. ஏன் அப்படின்னுட்டா, சாஸ்திர ரீதியா நிர்ணயம் பண்ணணும்னா புருஷன்கிற சப்தத்துக்கே பகவான் ஒருத்தன் தான் உரியவன். எவ்வளவு ஜீவன்களும் அவனை கல்யாணம் பண்ணிட்டு இருக்கிற ஸ்திரீகள் தான். இத்தனை ஜீவன்களுடைய பரமாத்மாவுக்கு சம்பந்தம் இருக்கு. ஜீவன்னாலே ஜீவனுக்கு ஸ்திரீத்துவம் உண்டுன்னு சாஸ்திரம் சொல்றது.
புருஷ சப்தத்தால சஹஸ்ரசீர்ஷா புருஷான பகவானத்தான் வேதம் புருஷன்கிற சப்தத்தால கூப்பிடுறதே தவிர இத்தனை ஜீவன்களும் காலம் கர்மா ஸ்வபாவம்ங்கிற மாயைக்கு உட்பட்டவாளா இருக்கிறதுனால எந்த ஜீவனுக்கு பயம் இருக்கோ அந்த ஜீவனுக்கு ஸ்திரீத்வம் இருக்கு. ஜீவனாலே பயம் உடையது. என்ன பயம்னா எந்த பயம் இருக்கோ இல்லையோ மரண பயம் எல்லாருக்கும் உண்டு இல்லையா? அந்த ஜீவன் தன்னை சரீரம் மாத்திரம் தானே நினைச்சுக்கிறது. அந்த ஜீவனுக்கு அவித்தியை இருக்கு, காமம் இருக்கு, கால கர்ம ஸ்வபாவங்கிறதுக்கு கட்டுப்பட்டு இருக்கு இல்லையா? சரீர மாத்திரம் பரிமிதப்பட்டு தன்னுடைய அவித்தியால தன்னை சரீர மாத்திரம்னு நினைச்சுக்கிறது. இப்படிப்பட்ட பந்தப்பட்டிருக்கிற ஜீவனுக்கு பந்தத்தை ஏற்படுத்தினவனும் பகவான், அந்த பந்தத்திலிருந்து விமோச்சனம் கொடுக்கிறவனும் பகவான். அதனால அபயம் அவனால தான் கொடுக்க முடியும். யார் அபயத்தை வேண்டி நிற்கிறானோ அவன் ஸ்திரீ தான். அபயம் கொடுக்கிறவனுக்குத்தான் புருஷ சப்தம் பொருந்தும். அந்த ரீதியில பார்த்துட்டா இத்தனை பேரும் இல்லையா, இத்தனை பேருக்கு அவன் தானே புருஷன், புருஷோத்தம். அப்படிங்கிற ரீதியில பார்த்துட்டாலும் அவன் தான் புருஷன். வந்திருக்கவன் யாருன்னா, இது அழகா ரசமா ஒரு அழகா ஒன்று சொல்லுவா. மான் தோல் போத்திக்கணும் ஒரு பிரம்மச்சாரி, மான் தோல் போத்தின்னு வந்திருக்கார். ஆனா வக்ஷஸ்தலத்தோட மகாலட்சுமி உட்கார்ந்துருக்காளே, அவ என்ன பண்றாளாம், இவர் போய் கை நீட்டுறாரோ இல்லையோ, யார் கை ஒசந்து இருக்கணுமோ அவர் கை கீழே போறது, எவன் கை கீழே இருக்கணுமோ அவன் கை மேல போறது. இப்ப பலி தாத்தாவா இருக்கான், பகவான் கை கீழே தாழறது. இதை பார்த்துட்டு இருக்கிற மகாலட்சுமி தோன்றது, நான் ஒருத்தி வக்ஷஸ்தலத்துல உட்கார்ந்து இருக்கிறதே, இந்த அண்டஜராச்சரத்தில் இருக்கிற சர்வ ஐஸ்வர்யத்தையும் விதரணம் பண்றவள் நான், அப்படிப்பட்ட நான் இருக்கிறது இவர் யார்கிட்டே போய் தேகின்னு நிற்கிறாரே, அந்த மகானுபாவன் யாரோ அப்படின்னு கொஞ்சம் தலையை நீட்டினாலாம். அதை சுக்கராச்சாரியார் பார்த்துட்டாராம். அதனால சொல்றாரு, சுவாமின்னு எல்லா கல்யாணம்லாம் ஆகி சௌக்கியமா இருந்துருக்க கிரகஸ்தர் தான், மாயாமானம் வந்திருக்கிறது ஹரி. அப்படின்னா இந்த இடத்துல பெரியவாள்லாம் எப்படி சொல்லுவா அப்படின்னுட்டா, கொடுக்காதேன்னு சொல்றதுக்காக அவர் கூப்பிடல, குருவுடைய ஸ்வரூபம் பகவானை காண்பிச்சு கொடுக்குறது. அதைத்தான் அவர் பண்றார். கொடுக்காதேன்னு சும்மா சொல்ற மாதிரி சொல்றாரே தவிர அந்த இடத்துல அவர் பண்ண வேண்டியதை பண்ணணும். ஒரு குருவுக்கு சிஷ்யனுக்கு பகவானை காண்பிச்சு கொடுக்கணும். வந்திருக்கிறது தெய்வம்ங்கிறத காண்பிச்சு கொடுக்க வேண்டியது குருவுடைய கர்த்தவியம். அதை பண்ணினார் சுக்கிரர். உடனே இந்த இடத்துல பலி பார்த்தான். பலி சொல்றான், இதை விட அப்புறம் எனக்கு வேற என்ன பாக்கியம் வேணும்? எங்காத்துல எங்க தாத்தாவுக்காக தூண பொழந்துண்டு வந்த தெய்வம் எங்கிட்டக்க இப்ப கை நீட்டின்னு வந்திருக்கு சுவாமி. இது எதனால வந்திருக்குன்னா, பிரஹ்லாதன் வம்சத்துல வந்தவன்கிற ஒரு காரணம் தான் தெய்வம் இப்படி வந்து நிக்கிறது. இல்லைன்னா என்ன பொழந்து போடுறதுக்கு எத்தனை நேரம் வேணும்? அப்போ பிரஹ்லாதனோட பேரனா இருக்கிற நான் கொடுத்தேன்னு சொன்னா கொடுத்ததுதான். பிரஹ்லாதன் பேரன் பொய் பேச மாட்டான் அப்படின்னு இந்த இடத்துல சொல்லிண்டே, இந்த இடத்துல வந்து அப்படி உதகபூர்வமா தாரவார்த்தை கொடுக்கறான். அந்த சமயத்துல ரொம்ப ஆச்சரியமா அந்த இடத்துல தானம் செய்யற சமயத்துல பகவான் திரிவிக்ரம அவதாரத்தை காண்பிக்கிறான். நிசந்தேகம் திதி குலபதௌ த்வய்யசேஷார்ப்பணம் தத் வியாதன்வானே முமுச்சுருஷயः சாமரா புஷ்பவர்ஷம் திவ்யம் ரூபம் தவ சததினம் பஷ்யதாம் விஸ்வபாஜாம் உச்சைருச்சைः ஆவர்தத் அவதீக்ருத்ய விஸ்வகாண்டபாண்டோ. அதை வாங்கின்ற மாத்திரத்துல கொஞ்சம் கூட சந்தேகம் இல்லாதபடி நிசந்தேகமா திதி குலபதோ த்வய்யசேஷார்ப்பணம் தத், அவன் சர்வத்தையும் அசேஷமா எதுவும் அவன் கொடுக்கறேன்னு சொன்ன ஒன்னையும் பாக்கி இல்லாதபடி கொடுத்துட்டான் இல்லையா? அதை வாங்கின்ற சந்தோஷத்துல அந்த மேனி அப்படியே பெருக்கிறதாம். சுவாமி வேதாந்த தேசிகர் சொல்ற, அளந்துண்டது ஒரு கால், காமிச்சது ஒரு கால், காமிச்சது கொஞ்சம் திருவடி, அப்புறம் அளந்துண்டது பெரிய விஸ்வரூபனா இருக்கக்கூடிய திருவடி வச்சுட்டு அளந்துண்டான். இது வந்து கபட்டம் இல்லையா? இவனை போய் ஓங்கி உலகளந்த உத்தமன் வேற ஆண்டாள் சொல்றாளே, இது உத்தமனே இல்லையே. இது காண்பிச்சன்றது ஒரு கால், அளந்துன்றது ஒரு கால்னா இவனை போய் உத்தமன் எப்படி சொல்றதுன்னா, அதுக்கு சுவாமி தேசிகர் பரிஞ்சுன்னு சொல்றார். ஒரு ஆத்துல யாரோ ஒருத்தர் கல்யாணம் பண்ணிட்டு அந்த ஆத்துக்கு வரா. கல்யாணம் பண்ணிட்டு வர நாள்ல பாவம் ரொம்ப எழசா இருந்தா அந்த ஆத்து மாமி. கல்யாண வரத்தை ஏதோ ஒரு ஒட்டியானம் போட்டு அனுப்பிச்சிருக்கா. அந்த நாள்ல அந்த ஒட்டியானம் அவளுக்கு இடுப்புக்கு போட்டு முடிஞ்சது, இன்னைக்கு கைக்கு கூட கொள்ள மாட்டேங்கிறது அவளுக்கு. அப்படிங்கிறதுனால நீ இல்லடின்னு வெளியில போயிட்டு சொல்லிட முடியுமா அவளை பார்த்து? ஏன் அப்படின்ட்டா, இந்த ஆத்துல அப்படி பாத்துக்கிறா, உடம்பு பெருத்து போயிடுத்து அவளுக்கு. அப்படிங்கிறதுனால நீ இல்லடின்னு வெளியில போன்னு சொல்லிட முடியுமா? அத போல பக்தன் கிட்டக்க வாங்கின்ற பூரிப்புல பெருத்து போயிடுத்தான் உடம்பு. புரியுறதா? அப்படி சுவாமி தேசிகர் பரிஞ்சுன்னு சொல்றார். பக்தன் கிட்டக்க வாங்கின்றதுனால அந்த வந்த பூரிப்புல சொட்டுன்னு பெருமாள் பெருத்து போயிட்டாராம்.
அப்புறம் அந்த காலால அளக்கிறாப்புல ஆயிடுத்து. எங்க பெருமாளை குறை சொல்லாதீங்கோங்கிற, பெருமாளை குறை சொல்லாதீங்க, பக்தன் இடத்துல இருந்து வாங்கின்றதுனால அப்படின்னு சொல்லிட்டு வர. திவ்யம் ரூபம், எப்பவுமே அந்த ரூபம் தான் இருக்கு. அர்ஜுனனுக்கு விஸ்வரூபம் காண்பிக்கிறான் பகவான் தேர்தட்டுல. திவ்ய ரூபத்தை காண்பிக்கிறேன் அப்படிங்கிறதே அர்ஜுனனை பார்த்து சொல்றான். நான் இப்போ ஒரு ரூபத்தை எடுத்துக்க போறேன் பார் அப்படின்னு சொல்லல. உனக்கு திவ்யமான திருஷ்டியை கொடுக்கறேன் இப்ப பார் அப்படின்னு தான் சொல்றேன். புரியறதா? அதுல டிஃபரன்ஸ் என்னன்னு புரியறதா? இதுக்காக ஒன்றும் 3D எஃபெக்ட் எல்லாம் ஒன்று காண்பிச்சு தன்னை அப்படி பெருசாலாம் காண்பிச்சுக்கல. ஒரு மேக்னிஃபைடு எஃபெக்டை வச்சுட்டு இப்ப பார் அப்படிங்கிறதே ரூபம் பெருத்து போச்சு அப்படின்லாம் கிடையாது. எங்கேயும் வியாபிச்சிருக்கிற தத்துவம்னு அர்த்தம். நமக்காக ஒரு ரூபத்தை தரிச்சுண்டு நம்மளோட வந்து பழகுச்சு. புரியறதா? அப்ப அர்ஜுனனை பார்த்து நான் ஒரு ரூபத்தை எடுத்துக்கிறேன்னு சொல்லல, உனக்கு திவ்ய திருஷ்டியை கொடுக்கறேன் இப்ப பார் அப்படின்னு பகவான் சொல்றான். அந்த திருஷ்டியோட, ஞான திருஷ்டியோட பார்க்கறதே தான் அது எங்கேயும் வியாபிச்சிருக்கிற எல்லாமாவும் ஆயிருக்கிற வஸ்து அப்படிங்கிற திருஷ்டியில அவன் பார்க்கிறான். அது அவனுக்கு அப்படி தரிசனம் ஆறுச்சு. அந்த வஸ்து தான் நம்மளோட பழகிறதுக்காக, சௌலபியத்தை காண்பிக்கிறதுக்காக அற்புதமான ஒரு ரூபத்தை எடுத்துட்டு நம்ம பார்த்து புரிஞ்சு பழகிறாப்புல ஒரு ரூபத்தை எடுத்துன்னு வருது. அந்த ரூபத்தை கூட புரிஞ்சுன்ற முடியாது. ஆனா ஒண்ணு, அந்த ரூபத்தையோட தரிசனம் பண்ண முடியறது, பழக முடியறது, பேச முடியறது. அதனால இழப்பம்னு நினைச்சு விடப்படாது. அத அந்த அகண்ட தத்துவத்துடைய பிரதிநிதி அந்த ரூபம் அப்படின்னு பார்க்கணும். வளர்ந்தான் வளர்ந்தான் வளர்ந்தான்னா இதுக்குன்னு என்ன, இது போன்விட்டா ஹார்லிக்ஸ் குடிச்சு வளர்றாப்பட ஒரு வளர்ச்சி கிடையாது. அது நல்லா தெரிஞ்சுக்கணும். அது எப்பவுமே அகண்ட தத்துவமா தான் இருக்கு. அது அப்படி காட்சி கொடுத்து அப்படி எடுத்துக்கணும். அப்ப பாதாளாதி லோகங்கள்லாம் அவனுக்கு இடுப்புக்கு கீழே இருக்கிற லோகங்கள் தான். நாபியிலிருந்து மேல இருக்கிற லோகங்கள்லாம் பூர்புவ ஸ்வஹா மகா ஜனஹா தபஹா சத்தியம்ங்கிற லோகங்கள். ஊர்துவமா இருக்கிற லோகங்கள்லாம், நாபியிலிருந்து சிரசு பரியந்த இருக்கிற லோகங்கள். ரசாதல தலாதல மகாதல பாதாளாதி லோகங்கள்லாம் அவனுக்கு இடுப்புல இருந்து கீழ் அடிப்பாதம் வரைக்கும் இருக்கக்கூடிய லோகங்கள். அப்படிங்கிறதே சர்வமாவும் அவன் தானே இருக்கான். சித்திரம் ரம்ரம்யதே தம் திரிபுவனவபுஷம் விஷ்ணுமீஷம் நமாமி அப்படிங்கிற திரிபுவனமும் அவனுக்கு ரூபம். அதுக்கு ஏக அந்தர்யாமி அவன். அப்ப அளக்கிறதுன்னு அர்த்தம் இல்ல. பாதாளாதி லோகங்கள்லாம் அவனுடைய இடுப்பு கீழே இருக்கிற லோகங்கள் தான். அவன் என்ன பண்ணினான், அளக்கிற மாதிரி காண்பிக்கணுங்கிறதுனாலேயே இடது காலை தூக்கி அவனுடைய இந்த பிரம்மலோக பர்யந்தனுடைய இடது காலை தூக்கினான். இடது கால் கட்டவரல் பிரம்மலோகத்துக்கு போச்சு. அந்த கட்டவரலுக்கு பிரம்மா பூஜை பண்ணினான் கமண்டலு தீர்த்தத்தால். அதுதான் பிரம்மாண்டத்தை பேதிச்சுண்டு பிரம்மாண்டத்துக்குள்ள கங்கைன்னு பிரவேசிக்கிறது. பிரம்மலோகத்திலிருந்து வரா கங்கை, இந்திரலோகத்துக்கு வரா, துருவலோகத்துக்கு வரா. அதுக்கப்புறம் மேல இருக்கிற லோகங்கள்லாம் வந்துட்டு அதுக்கப்புறம் இந்த பூமிக்கு நுழையறத்தை தான் அவளுக்கு கங்காங்கிற பேரே. ஹரித்வாரத்துல தான் கங்காங்கிற பேரே வருது அவளுக்கு. அதுக்கு முன்னாடி மந்தாகினி, பாகீரதி, அலக்கநந்தா இப்படிங்கிற பல நாமங்களால தான் அங்கங்க ஓடுறா. அதெல்லாமே தேவபூமின்னு சொல்லப்படுது. இன்னைக்கு அதெல்லாம் நம்ம கண்ணுக்கு தெரியறதெல்லாம் நம்ம பண்ண ஏதோ பெரிய பூர்வ புண்ணியம். இன்னைக்கு பத்ரிகாசிரமம் தெரியறது, அமர்நாத் தெரியறது, கேதார்நாத் தெரியறது, இதெல்லாமே தேவபூமின்னே சொல்லப்படுறது. இந்த இடங்கள்லாம் அவ்வளோ சுலபமா அந்த தரிசனம் ஏற்பட்டுடாது. பூர்வ புண்ணியத்தால புண்ணிய பலம் குறைய 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 இந்த க்ஷேத்திரங்கள்லாம் மறைஞ்சு போயிடும்னு. இன்னைக்கு ஏதோ ஒரு பூர்வ புண்ணியத்துல இதெல்லாம் கண்ணுக்கு தெரியாது நமக்கு. கங்கைங்கிறது ஹரித்வாரத்துக்குள்ள நுழையறத்தை தான் அது பூமி பாகம்னே சொல்லப்படுறது. காம் கதா, பூமிக்கு அங்கதான் வராளாம். அதனாலதான் கங்காங்கிற பேர் அங்கதான் வருது அவளுக்கு. அப்படிப்பட்ட கங்காதேவி. அதனால இந்த இடத்துல பகவான் எப்படி ஆச்சரியமா தன்னுடைய இடது காலால ஊர்தமான லோகங்களை அளக்கிறான் இல்லையா, இன்னொரு காலால கீழே இருக்கிற லோகங்கள் எல்லாம் அளந்தான். எல்லா லோகங்களையும் அளந்து ஆயிடுச்சு. இப்ப கொடுக்கறதுக்கு என்ன இருக்கு பாக்கி அப்படின்னுட்டா, தான் ஒண்ணு இருக்கு இல்லையா, அதைத்தான் இப்ப கொடுக்கணும். இந்த பிரபஞ்சத்துல எல்லாமே வாசுதேவன் தான். இதுல தான்கிற ஒரு எண்ணம் தானே ஒன்னு அந்த அகண்ட வஸ்துல இருந்து தனியா பிரிச்சு காண்பிக்கிறது. இப்ப அதை கொண்டு கொடுத்துடு, ஆத்ம சமர்ப்பணம் பண்ணணும். இந்த இடத்துல பகவான் கேட்கறான், மூன்றாவது அடிக்கு என்ன வச்சுன்னு இருக்க அப்படின்னு பகவான் பலியை பார்த்து கேட்க, இந்த இடத்துல பலி சொல்றான், என்னுடைய சிரஸ்ல உங்களுடைய சரணத்தை சூட்டுங்கோ பிரபோம். பாஷைர்பத்தம் பதகபதினா தைத்யமுச்சைரவாதி தார்த்தீகம் திச மம பதம் கிண்ண விஸ்வேஸ்வரோசி பாதம் மூர்த்தி பிரணய பகவன் இத்யகம்பம் வதந்தம் பிரஹ்லாதஸ்தம் ஸ்வயம் உபகதோ மானயன் அஸ்தவீத்வம் பாஷேர்பத்தம் பதகபதினா தைத்யமுச்சைரவாதி. இவனால மூன்றாவது அடியை கொடுக்க முடியலன்னு உடனே பகவான் அவனை வருண பாசத்தால கட்டுன்னு கருடன் கிட்ட சொல்லவே கருடன் கட்டிவிட்டான்.
இந்த சமயத்துல பகவான் கேட்கறான், என்ன 3வது அடி கொடுக்க முடியுமா முடியாதா? எது 3வது அடி? சும்மா மிரட்டுறான் பகவான். பரம கிருப்பை அவன்கிட்ட வந்துடுச்சு. அவனை தன்னுடையவனா பண்ணிக்கணும். இதுதான் செக் அண்ட் மேட்டுன்னு சொல்வா இல்லையா, இதுதான் அது. என்ன இப்ப இவனுக்கு வேற தன்னை கொடுக்கறத விட வேற வழியே கிடையாது. இவனை தன்னுடையவனா பண்ணினுடனுங்கிற பரம கிருப்பை தான் அதுக்கு காரணம். அந்த சமயத்துல பாதம் மூர்ணி பிரணய பகவன் நித்யகம்பம் வதந்தம். அதனால இந்த இடத்துல பகவானை பார்த்து சொல்றான், என்னுடைய சிரசுல உங்கள் சரணத்தை வச்சு என்ன உங்களுடையவனா பண்ணிட்டு இருக்கும். இதுதான் ஃப்ரீடம். யதார்த்தமான ஃப்ரீடம் எதுனா தன்னுடைய சர்வத்தையும் பகவான்கிட்ட ஒப்படைச்சுடுறது, தன்னையே ஒப்படைச்சுடுறது தான் ஃப்ரீடம். உடையவனா இருக்கிற வரைக்கும் சிரமம் தான். உடைமையா போயிட்டா சிரமமே கிடையாது. உடையவனா இருக்கிற வரைக்கும் என்னுடையது என்னுடையது என்னுடையது, ஐயோ பார்த்துக்கணுமே, ஐயோ இது லிட்டிகேஷன் வந்துட போறதோ, இது கோர்ட் கேஸ்ன்னு போயிட போறதோ அப்படின்னு சொத்தை உடையவனுக்கு சொத்தை காப்பாத்துற கவலை உண்டு. சொத்துக்கு கவலை உண்டோ? எவங்கிட்ட இருந்தாலும் சொத்தை ஜாகிரதையா பார்த்துப்பாளும், சொத்தை விட மாட்டான். சொத்தை உடையவா தான் அடிச்சுப்பாளே தவிர சொத்து சௌக்கியமா இருந்துருக்க போச்சு. உடையவனா இருந்துட்டா கவலை, உடைமையா போயிட்டா கவலையே இல்லை. இப்ப பலி பகவானுக்கு உடைமையா போயிட்டான். பலியை தன் சொத்தா எடுத்துனுட்டார் பகவான், அளந்து வாங்கினுட்டார். அப்படிங்கிறது இப்ப பலி பூர்ணமா பகவானுடையவனா போயிட்டான் இல்லையா? அப்புறம் யோகக்ஷேமம் மகாமியம், அப்புறமா அவன் பார்த்துக்கிற அழகா அப்புறம் ரசிக்கலாம். அதுலதான் நிஜமான ஃப்ரீடம் இருக்கு. இந்திரியத்துக்கு சேவை பண்ணிட்டு இருக்கோம், அது நமக்கு தெரிய மாட்டேங்கிறது. ஃப்ரீடம்னா நம்ம என்ன நினைச்சிட்டு இருக்கோம்னா, நம்ம மனம் போற போக்குல வாழறது ஃப்ரீடம் நினைச்சிட்டு இருக்கோம். இட் இஸ் நாட் ஃப்ரீடம், இட் இஸ் ஸ்லேவரி டு யுவர் சென்சஸ். உன்னுடைய இந்திரியங்கள் இருக்கிற இழுப்புக்கு நீ பயின்றிருக்க, அதுக்கு ஃப்ரீடம்னு பேர் இல்லை, உன் இந்திரியங்களுக்கு பண்ற தாசியம் அது. நிஜமான ஃப்ரீடம் சர்வத்தையும் கொண்டு அவங்ககிட்ட ஆத்ம சமர்ப்பணம் பண்றது தான். அப்படிங்கிறதுனால பலிக்கு சுதலம்ங்கிற லோகத்தை கொடுத்து பலியை பார்த்து பகவான் சொல்றான், இந்திர லோகத்தை விட ஐஸ்வர்யம் உடையது அந்த லோகம், அந்த லோகத்துல நீ சௌக்கியமா இருந்துன்று தர்ப்போச்சித்யே விஹிதமகிலம் தைத்திய சித்தோசி புண்ணியை லோகஸ்தேஸ்து த்ரிதிவ விஜயி வாசவத்வம் ந பశ్చాத். இந்திரனுக்கு கூட தெரியாது இந்த விவரம். தெரிஞ்சா அவன் அந்த லோகத்தையே ஆக்கிரமணம் பண்ணிடுவான். அந்த லோகத்தை உனக்கு கொடுத்தேன், சுதலம்ங்கிற லோகத்துல சௌக்கியமா இருந்துன்று அதுக்கப்புறம் மத்சாயுஜ்யம் பஜச்ச புனரிதி அன்ப கிருண்ணாபலிந்தம். அந்த காலம் முடிஞ்சு அடுத்த மன்னந்தரத்துல நீ தான் இந்திரனா இருக்க போறே. அந்த இந்திர பட்டத்தையும் முடிச்சுண்டு என்னுடைய சாயுஜ்யத்துக்கு நீ வந்துடு, என் லோகத்துக்கு, என் வைகுண்டத்துக்கு நீ வந்துடு. அவன் கேட்காதபடியே அவனுக்கு பாதாளத்தையும் கொடுத்து இந்திரலோகத்தையும் கொடுத்து அவனுக்கு மோட்சத்தையும் கொடு. அனபியர்த்திதானபி அர்த்தான் காமான் அஜஸ்ரம் விதரதி சாந்திர கதிம்ச அப்படின்னு சொல்லிட்டு வர்றார் இல்லையா? சக்கரவாட்டி துருமபல அபிலஷிதம். போய் இப்படி ஒரு சுவாமி குருபவனபுரேஷா உன்னையும் விட்டுட்டு ஏதோ இந்திரலோகத்தில் இருக்கிற கல்பக விருட்சத்தை போய் ஒருத்தனை ஆசைப்படுறானே, கேட்காதபடியே தர்மம் அர்த்தம் காமம் மோட்சம்ங்கிற எல்லாத்தையும் கொடுத்துடுற பாரிஜாத்தம் இல்லையா நீ? உன்னை விட்டுட்டு இந்திரலோகத்தில் ஒரு பாரிஜாத்தம் இருக்குன்னு அதுக்கு ஆசைப்படுறவர்கள்லாம் அல்பர்கள் இல்லையோ அப்படின்னு பட்டத்திரி சொல்றார். கேட்காதபடியே பலிக்கு சுதலம்ங்கிற லோகத்தையும் கொடுக்கறான், அடுத்த மன்வந்தரத்துல இந்திரன்கிற பட்டத்தையும் கொடுக்கறான். அதுவும் இல்லாதபடி என் சாயுஜ்யம் மத் சாயுஜ்யம் பஜஜ புனரிதி அன்ப கிருண்ணாபலிம் தம் விப்ரைஹி சந்தானிதமகவரஹ பாகி பாகி வாதாலயே. இப்படின்னு இந்த இடத்துல ஆச்சரியமா பலிக்கு அனுகிரகம் பண்ணிட்டும் பகவான் அந்த இடத்துல இருந்து அந்தர்தானம் ஆறான், பலிக்கு சுதலம்ங்கிற லோகத்தை கொடுக்குறான். அந்த சமயத்துல பிரஹ்லாதன் வந்துடுறாராம். அந்த இடத்துல பிரஹ்லாதன் நித்திய சிரஞ்சீவியா இருக்கார் இல்லையா? பிரஹ்லாதன் வந்து பகவானை ஸ்தோத்திரம் பண்ணி சொல்றார், நீ இப்ப அவங்கிட்ட இருந்த எல்லாத்தையும் பறிச்சுண்டு உன்னுடையவனா நீ அவனை பண்ணிண்டையே, இதுதான் பெரிய அனுகிரகம். அவன் கேட்டதெல்லாம் அவனுக்கு நீ கொடுத்ததெல்லாம் அனுகிரகம். இப்ப சர்வத்தையே எடுத்துட்டு அவனையே உன்னுடையவனா பண்ணிண்டையே, அதுதான் பெரிய அனுகிரகம்னு பிரஹ்லாதனும் இந்த இடத்துல வந்து ஸ்தோத்திர பிரஹ்லாதஸ்தம் ஸ்வயம் உபகதோ அப்படின்னு பட்டத்திரி அந்த இடத்தையும் சொல்றார். இப்படி வந்து அழகா வாமன அவதாரம் முடியறது. பலிக்கு பகவான் அனுகிரகம் பண்ணிட்டு பலி அந்தர்தானம் ஆறான் அப்படிங்கிற கட்டத்தோட இன்னைக்கு மேல நாளைக்கு ராமாவதார விஷயம், கிருஷ்ணாவதார விஷயம், கிருஷ்ண லீலைகள்லாம் பாலலீல பரியந்தம் நாளைக்கு பார்க்கலாம்.